ಇಲ್ಲ. இவன் பேசி பேசியே என்னை விக்கிரக ஆராதனை கொண்டு போறான். ಇವತ್ತು ಮಾತಾಡಿ ಮಾತಾಡಿನೇ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೆ ಕೊಂಡೋಗ್ತಾನೆ. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியருடைய குமாரத்திகளோடு பழகுகிறார்கள். ಈಗ ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಅಮಲೇಕರ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಪಳಗುತ್ತಾರೆ. பிரதர் நாங்க வந்து ஜஸ்ட் சும்மா பழக்கம் தான், அப்புறம் எப்படி பிரதர் நாங்க அவங்களுக்கு சுவிசேஷம்லாம் சொல்ல முடியும்? ಬ್ರದರ್ ನಾವು ಹೇಗೆ ಅವ್ರ ಜೊತೆ ಪಳಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ಅವ್ರಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೆಂಗೆ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯ? ಜಸ್ಟ್ ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಐಕ್ಯತೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. நீங்க சுவிசேஷம் சொல்றதுக்கு அவங்களோட பழகிதான் சுவிசேஷம் சொல்லணும்னு இல்ல, நடு தெருவுல நின்னு நீங்க சுவிசேஷம் சொன்னா கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ನೀವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಿ ಅವರೊಂದಿಗೆ ಪಳಗಿರಬೇಕೆಂಬುದಾಗೆಲ್ಲ ನಡು ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೇ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವುದರ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಜನರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. அப்படி சுவிசேஷம் சொல்றதுதான் உனக்கு வைராக்கியம்னா நடு தெருவுல போய் நின்னு சொல்லு இயேசு நல்லவர்னு. ನಿನಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳತಕ್ಕಂತ ಅಷ್ಟು ಆಸಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ ಪ್ರೀತಿ ಇತ್ತಂದ್ರೆ ನಡು ಬೀದಿಗಳಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಯೇಸುವೆ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಕಂಠಘೋಷವಾಗಿ ಹೇಳ್ರಿ. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பாத்திருக்கீங்களா? ಆಗಲ್ಲ ಹೇಳೋದಿಲ್ಲ, ನೋಡಿದೀರಾ? சுவிசேஷம்லாம் அப்படிலாம் சொல்ற ஆட்கள்லாம் கிடையாது. ಇವತ್ತು ಸುವಾರ್ತೆ ಆ ರೀತಿ ಹೇಳೋರಲ್ಲ ಇಲ್ಲ ಇವತ್ತು. அது வந்து பழக்கணும்ல பிரதர். ಆಗಲ್ಲ ನಾವು ಮಾಡ್ಬೇಕಲ್ಲ ಬ್ರದರ್. நாங்க வந்து பிரதர் ரொம்ப கால பழக்கம் தானே, எப்படி விட முடியும்? ಬ್ರದರ್ ನಾವು ಬಹಳ ದೀರ್ಘಕಾಲದಿಂದ ಬಂಧು ಬಳಗ ಇಟ್ಕೊಂಡಿದೀವಿ, ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಬಂಧು ಬಳಗನ ಬಿಡಕ್ಕಾಗತ್ತಾ? அவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் பிரதர். ಆ ಬಂಧು ಬಳಗ ನಾವು ಕ್ಲೋಸ್ ಆಗಿರ್ಬೇಕು ಬ್ರದರ್. உனக்கு தெரியல, அவங்கள வச்சுதான் உன்னை சத்துரு க்ளோஸ் பண்ண போறாங்கறதே தெரியல. ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಶತ್ರು ಅವರನ್ನಿಟ್ಟೆ ನಿನ್ನನ್ನ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ಹೌದಾ? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதை தவறா எடுத்துக்கொள்ள கூடாது. விக்கிரகாராதனைக்காரர் யாரோடையும் பழகாதீங்க அப்படி சொல்லல. ನಾನು ನೀವು ತಪ್ಪಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ, ವಿಗ್ರಹ ಆರಾಧಕರ ಜನರ ಬಳಿಲಿ ನೀವು ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. யாரோடையும் பேசாதீங்க அப்படி சொல்லல. ಅವರೊಟ್ಟಿಗೆಲ್ಲ ಮಾತಾಡಬೇಡ್ರಿ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಿಲ್ಲ. நம்ம இந்த பூமியில தான் வாழ்றோம், ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಿದ್ದೇವೆ. ஆனா அந்த விக்கிரக ஆராதனைக்காரரோட உங்களுடைய நெருக்கம் இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு நீங்க காட்டுறீங்க, எதற்காக காட்டுறீங்கிறது முக்கியம். ஒரு ஸ்டெப் பின்னாடி நில்லுங்க. ಒಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧಕರ ಜನರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಂಬಂಧ ಐಕ್ಯತೆ ಎಷ್ಟು ಹತ್ತಿರವಾಗಿದೆ, ಅವರನ್ನೇ ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡು ನೀವೆಷ್ಟು ಇದ್ದೀರಿ, ಆ ಒಂದು ಮಾರ್ಗದಿಂದ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಹಿಂದೆ ಉಳಿರಿ. நீங்க எந்த அளவுக்கு அவங்களோட ஐக்கியப்படுறீங்கிறது எங்களுக்கு தெரியாது. ನೀವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರೊಂದಿಗೆ ನೀವು ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿದ್ದೀರಿ, ಪಳಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சுவிசேஷம் சொல்றதுக்காக தான் ஐக்கியப்படுறீங்களா எங்களுக்கு தெரியாது. ನೀವು ಸುವಾರ್ತೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ನೀವು ಐಕ್ಯತೆಯಾಗಿದ್ದೀರಿ ಎಂಬುದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ಆದರೆ ದೇವರು ಎಲ್ಲವನ್ನ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க எங்கிட்ட வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம், வாதாடலாம், வழக்கு பண்ணலாம், வேற என்ன வேணா செய்யலாம், ஆனா கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. ನೀವು ನಮ್ಮ ಹತ್ರ ವಾದಿ ಮಾಡಬಹುದು, ನಮ್ಮ ಹತ್ರ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು, ನಮಗೆ ಹಾಗೆ ಹೀಗೆ ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು, ಆದರೆ ನಮ್ಮ ಕರ್ತನಾಗಿರುವ ದೇವರು ನೀತಿ ಉಳ್ಳ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದಾನೆ. சரி, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட பழகுறாங்க. ಈಗ ಇಸ್ರೇಲ್ ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರೊಂದಿಗೆ ಪಳಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க குமாரத்திகளோட பழக விடுறான், ಅವರ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೊಂದಿಗೆ ಪಳಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நல்லா கவனிங்க பிரதர், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ಎಲ್ಲ ಯವನದ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಕೇಳ್ರಿ. ஸ்ட்ரிக்ட்டா ஒரு காரியத்தை சொல்றேன். ನಾನು ನಿಮಗೆ ಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಆಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳ್ತೇನೆ. விக்கிரக ஆராதனையில இருக்கிற எந்த பொண்ணையும் எந்த பையனையும் கல்யாணம் பண்ணாத. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಯಾವ ಹೆಣ್ಣು ಮಗಳನ್ನಾಗಲಿ ಯಾವ ಗಂಡು ಮಗನಾಗಲಿ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ, ಹೆಣ್ಣು ಕೊಡಬೇಡ್ರಿ, ಗಂಡು ತಗೊಳ್ಬೇಡ್ರಿ. இல்ல பிரதர், நாங்க அப்படியே பிரதர் கல்யாணம் பண்ணன உடனே பாருங்க பிரதர், சர்ச்சுக்கு அப்படியே சத்தியம் சொல்லி பிரதர் அப்படியே கொண்டு வந்து பிரதர் அப்படியே சரி பண்ணி. ಇಲ್ಲ ಬ್ರದರ್, ಮದುವೆ ಆಗಿದ ತಕ್ಷಣ ನೋಡ್ರಿ ಚರ್ಚ್ ಕರ್ಕೊಂಡ್ಬರ್ತೀವಿ, ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡಿಸ್ತೀವಿ, ದೇವ್ರ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವು ಮಾಡಿಸ್ತೀವಿ ಬ್ರದರ್. இல்ல ಹೌದಾ? நல்ல கவனிங்க பிரதர், உங்க வாழ்க்கைய நீங்களே சத்துருவுடைய கையில விற்று போடாதீங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನ ಶತ್ರುನ ಕೈಗೆ ನೀವು ಒಪ್ಪಿಸ್ಕೊಡು. ನಾ ಪಾಸ್ಟರ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ, ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரியா? சரினா?
இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களோட பழகுறாங்க, அதுக்கு ಮಾಂಸத்தின் ಇಚ್ಛೆ எல்லாம் சத்துரு பயன்படுத்துறான். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ಆ ಜನರೊಂದಿಗೆ ಪಳಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈಗ ಶರೀರದ ಆಚೆಗೆ ಇಚ್ಛೆಗಳೊಂದಿಗೆ ಅವರು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அழக பயன்படுத்துறான், ಅವರನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಬಳಸ್ತಾನೆ. என்ன நடக்குது வாசிங்க பார்க்கலாம். ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ ಓದ್ರಿ. மூணாவது வசனமா, மூன்றாவது வசனம், ಮೂರನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದ್ಕೊಳ್ಳೋಣ. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள் அந்த வார்த்தை. ಹೀಗೆ ಇಸ್ರಾಯೇಲು ಪೇಗೋರನ ಬಾಳನ ಭಕ್ತರಾದರು. பாகால் பேயோர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಪೇಗೋರನ ಬಾಳನ ಭಕ್ತರಾದರು ಅದರ ಅರ್ಥ ಏನದು? அது ஒரு விக்கிரகத்தினுடைய பேரு, ಅದು ಒಂದು ವಿಗ್ರಹದ ಹೆಸರಾಗಿತ್ತು. பாகால் பேயோர்னா the lord of the opening, திறப்பின் தெய்வம் அப்படின்னு பேரு. ಪೇಗೋರದ ಬಾಳನು ಅಂದ್ರೆ ತೆರೆದ ಬಾಗಿಲಿನ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. என்ன சொல்றான்? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? திறப்பின் தெய்வமா, ತೆರೆದ ಬಾಗಿಲು ತೆರೆದ ದೇವರಂತ. the lord of the opening, ಬಾಗಿಲು ತೆರೆದಿರುವ ದೇವರು. அப்ப என்ன சொல்றான்? ಅವನು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? அங்க வந்தீங்கன்னா நிறைய பேரோட உங்களுக்கு பழக்கம் கிடைக்கும் தானே. ನೀವು ಅಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಅನೇಕ ಜನರ ಪರಿಚಯ ಆಗುತ್ತೆ, ನಿಮಗೆ ಬಾಗಿಲುಗಳು ತೆರಿತವೆ, ಅಲ್ಲಿ உங்களுக்கு பிசினஸ் வாய்ப்புலாம் கிடைக்கும், ನಿಮಗೆ ಸಂಬಂಧ ಬಿಸಿನೆಸ್ಗಳು ಸಿಗ್ತವೆ. நீங்க உங்களுக்கு 4 பேரோட பழகு அப்படினா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நீங்க பெரிய லெவலுக்கு நீங்க போயிரலாம். ನೀವು 4 ಜನರ ಜೊತೆ ಪಳಗಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಮಟ್ಟ ಉನ್ನತ ಮಟ್ಟಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀರಾ. நீங்க இப்ப கானானுக்கு பக்கத்துல வந்திருக்கீங்க தானே. ನೀಗ ಕಾನಾನಿನ ಪಕ್ಕಕ್ಕೆ ನೀವು ಬಂದಿದ್ದೀರಲ್ಲ. கானானுக்குள்ள உங்களை இந்த தெய்வம் தான் கொண்டு போகும். ಈ ಕಾನಾನೊಳಗೆ ಈ ದೇವರೇ ನಿಮಗೆ ದಾರಿ ತೋರಿಸೋದು. இல்லையே, இதுவரைக்கும் எங்களை கர்த்தர் தானே நடத்தினாரு. ಇಲ್ವಲ್ಲ, ಇದುವರೆಗೂ ದೇವ್ರ ತಾನೇ ನಮ್ಮನ್ನ ನಡೆಸಿದ್ದು. இதுவரைக்கும் நடத்தி இருக்கலாங்க, ಇದುವರೆಗೂ ನಿಮ್ಮನ್ನ ನಡೆಸಿರಬಹುದ್ರಿ. ஆனா இனிமே கானானுக்குள்ள நீங்க போகணும்னா பாகால் பேயோனுடைய தயவு இருந்தாதான் போகலாம். ಇಲ್ಲ, ನೀವು ಕಾನಾನಿಗೆ ಹೋಗಬೇಕಾದರೆ ಪೇಗೋರದ ಬಾಳಾನಿನ ದಯೆ ಇಲ್ಲದ್ರೆ ನೀವು ಒಳಗೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. நாங்க என்ன கர்த்தர் அவங்கள விடவா சொல்றோம்? ನಿಮಗೇನ್ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತೀವ? கர்த்தரை ஆராதிச்சுக்குங்க, ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, ಬೇಡ ಅಂತ ಹೇಳಲ್ಲ. சர்ச்சுக்கு போய்க்குங்க, ಚರ್ಚ್ಗೂ ಹೋಗ್ರಿ, இதுவும் தெய்வம் தானே, ಇದು ಸಹ ದೇವರಲ್ವಾ, இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ಇದು ಸಹ ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೆ, இல்ல? ಹೌದಾ? சரி, அவன் சொல்றான் இதுதான் the lord of the opening, இதுதான் உங்களுக்கு உங்களை கானானுக்குள்ள கொண்டு போகும்னு சொல்றான். ಇದೇ ಬಾಗಿಲು ತೆರೆದಂತ ದೇವರು, ಈ ದೇವರೇ ನಿಮ್ಮನ್ನ ಕಾನಾನಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. 42 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் அவர்களை நடத்தி கொண்டு வந்தவர் கர்த்தர். 42 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅಡವಿಯಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಂತವನು ಕರ್ತನು. மேக ஸ்தம்பத்துல அக்கினி ஸ்தம்பத்துல நடத்தினவர் கர்த்தர். ಅಗ್ನಿ ಸ್ತಂಭದಲ್ಲಿ ಮೇಘ ಸ್ತಂಭದಲ್ಲಿ ಇವರನ್ನ ನಡೆಸಿದವನು ಕರ್ತನು. மன்னாவை கொடுத்தது கர்த்தர், ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಕರ್ತನು. காடைகளை கொடுத்தது கர்த்தர், ಇವರಿಗೆ ಬಾವುಲಕ್ಕಿಗಳ ಕಾಡೆ ಅಕ್ಕಿಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದವನು ಈತನೇ. இவங்களுடைய Dress கிழியாம பார்த்து கொண்டவர் கர்த்தர், ಇವರ ವಸ್ತ್ರಗಳು ಸವಿದು ಹೋಗದಂತೆ ಕಾಪಾಡಿದವನು ಕರ್ತನೆ. இவர்களுடைய போட்டிருந்த செருப்பு தேயாம பார்த்து கொண்டவர் கர்த்தர், ಇವರ ಪಾದರಕ್ಷೆಗಳು ಸವಿದು ಹೋಗದಂತೆ ಕಾದುಕೊಂಡಿದ್ದು ಕರ್ತನೆ. ஆனா இவ்வளவை நடத்தி வந்தவர் கர்த்தர். ஆனா இப்ப இஸ்ரவேலர்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த பாகால் பேயோன் தான் எங்களை கானானுக்குள்ள கொண்டு போக போகுது. ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದ ಕರ್ತನನ್ನ ಇವರು ಮರೆತು ಈಗ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ನಮ್ಮನ್ನು ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ಪೇಗಾರದ ಬಾಳಾನನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த வசனம் சொல்லுது பாகால் பேயோரை பற்றி கொண்டார்களா. ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಅವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಪೇಗಾರದ ಬಾಳನ ಭಕ್ತರಾದರು ಅಥವಾ ಅದನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಅದರ ಅರ್ಥ ಏನು? ஒரு யூத கமெண்டேட்டர் இதை இப்படி எழுதுறாரு. ಒಬ್ಬ ಯಹೂದ್ಯ ಒಂದು ಕಮೆಂಟೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಹೀಗೆ ಬರುತ್ತಾರೆ, இஸ்ரவேல்ல ஒருவன் போவானா, அவங்க அமலேக்கியரோட போவானா, ಇಸ್ರೇಲಿನಿಂದ ಒಬ್ಬ ಅಮೆಲೇಕರ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತಾನಂತೆ. அமலேக்கியருடைய ஒரு குமாரத்தியோட போவான். ಅಮೆಲೇಕರ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳೊಂದಿಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த பாகால் பேயோன் விக்கிரகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கட்டை இருக்கும். ಪೇಗೋರದ ಬಾಳನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತೆ. இப்ப என்ன செய்வாங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்களுடைய 2 கையை ஒருத்தர் கையை கட்டிக்கிட்டு இவங்க கைய அந்த கட்டையில சேர்த்து வச்சு கட்டுவாங்க.
ಇವರು ಹುಡುಗ ಮತ್ತು ಹುಡುಗಿ ಇಬ್ಬರ ಕೈಗಳನ್ನ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಆ ಕಟ್ಟಿಗೆ ಒಂದಿಗೆ ಇವರ ಕೈಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ ಕಟ್ಟಿರ್ತಾರೆ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதன் நான் அர்த்தம் என்ன? பாகால் பேயோன் தான் எனக்கு திறப்பின் தெய்வம், ஆகாத- அந்த பாகால் பேயோரை ஏற்றுக்கொள்கிறேன். ಹಾಗಾದರೆ ಪೇಗಾರದ ಬಾಳನಾಗಿರುವ ದೇವರೇ ನನ್ನ ದೇವರು, ಇದು ಬಾಗಿಲು ತೆರೆದಂತ ದೇವರು ನನ್ನ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. சும்மா பழகுறா, ಸುಮ್ಮನೆ ಪಳಗುತ್ತಾನೆ, அப்புறம் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாகுது, ಆಮೇಲೆ ಅವರಿಗೆ ಸಂಬಂಧ ನಿಕಟವಾಗುತ್ತೆ, மாம்சத்தின் இச்சையும் வருது. ಶರೀರದ ಇಚ್ಛೆಗಳು ಬರ್ತವೆ. மாம்சத்தின் இச்சைங்கிறது விக்கிரக ஆராதனையில விழ வைக்கிறதுக்கு ஒரு 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 அது ஒரு சேனல். ಈ ಶರೀರದ ಆಸೆ ಎಂಬುವಂಥದ್ದು ಒಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡಿಸಲಿಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿದೆ. ஏன் மாம்சத்தின் இச்சையில விழுந்தவங்க நிறைய பேரை கர்த்தர் தூக்கி எடுத்தார். தாவீது எடுத்தார், சிம்சோன் எடுத்தார், நிறைய பேரை தூக்கி எடுத்தார். ಶರೀರದ ಇಚ್ಛೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ ಸಂಸೋನನನ್ನ, ದಾವಿದನನ್ನ, ಈ ರೀತಿ ಅನೇಕ ಭಕ್ತರುಗಳನ್ನ ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದ್ದಾನೆ. ஆனா விக்கிரக ஆராதனையில எந்த விதத்திலும் தேவன் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டாரு. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೆ ಮಾಡುವುದಾದರೆ ಆ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೊಂದಿಗೆ ದೇವರು ಯಾವ ತರವಾದಂತ ಹೊಂದಾಣಿಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நேரா போறான், ನೆಟ್ಟಗೆ ಹೋಗ್ತಾನೆ, பழகுறான், ಪಳಗುತ್ತಾನೆ, அடுத்து மாம்சத்தின் இச்சை, ನಂತರ ಶರೀರದ ಇಚ್ಛೆ, அவங்களோட உட்கார்ந்து பலி விருந்துலாம் ரொம்ப ஜாய், என்ஜாய், சந்தோஷமா சாப்பிடுறான். ಅವರ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಅವರ ಔತಣದಲ್ಲಿ ಬಹಳ ಎಂಜಾಯ್, ಜಾಯ್, ಖುಷಿ, ಸಂತೋಷ, ಅವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗ್ಬಿಟ್ರು. நான் என்ன பிரதர் அவங்களோட சும்மா அப்படி ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துருவேன் பிரதர். ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ರೆ ನಮಗೆ ಜಾಲಿ ಬ್ರದರ್, ಬಹಳ ಖುಷಿ ಬ್ರದರ್, ಅವ್ರ ಹತ್ರ ಏನೋ ಇದ್ರು ಏನೋ ಸಂತೋಷ, ಅವ್ರ ಜೊತೆ ಸಹ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ ಬ್ರದರ್. சும்மா நாங்க என்ன தப்பாவா பேசுறோம்? சும்மா உட்கார்ந்து ஜோக் அடிச்சு பேசுவோம், சிரிச்சு பேசுவோம், ஜாலியா இருப்போம், அவ்வளவுதான் பிரதர். ನಾವೇನ್ ಬ್ರದರ್ ಅವ್ರ ಹತ್ರ ತಪ್ಪ ಮಾಡ್ತೀವಿ, ಸಂತೋಷವಾಗಿರ್ತೀವಿ, ತಿಂತೀವಿ, ಟೀ ಕುಡಿತೀವಿ, ಅದು ಮಾಡ್ತೀವಿ, ಖುಷಿ ಖುಷಿಯಾಗಿರ್ತೀವಿ ಅಷ್ಟೇ. அடுத்தது கொண்டு போறாங்க, ಆ ನಂತರ ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ? சும்மா வா எங்க கோயிலுக்குள்ள வா, ಸುಮ್ಮನೆ ನಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಬಾ, சும்மா எங்க கோயிலுக்குள்ள வந்து பாரு, ಸುಮ್ಮನೆ ನಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ನೋಡು. நாங்கெல்லாம் அப்புறம் நாளைக்கு அங்க வர வேணாமா? ನಾಳೆ ಎಲ್ಲ ನಿಮ್ ಚರ್ಚಿಗೆಲ್ಲ ಬರಬಾರ್ದಾ? உங்க கல்யாணம், அது உங்க விசேஷம்லாம் நாங்க வர வேணாமா? ನಿಮ್ದಲ್ಲಿ ಮದುವೆ ನಡೀತವೆ, ವಿಶೇಷ ಕಾರ್ಯ ನಡೀತವೆ, ನಾವು ಬರಬೇಕಲ್ವಾ? சும்மா வாங்க. ಸುಮ್ಮನೆ ಬನ್ರಿ. உள்ள போறாங்க, ಒಳಗೆ ಹೋಗ್ತಾರೆ. இதுதான் the lord of the opening. ಇದೇ ಬಾಗಿಲು ತೆರೆದಂತ ದೇವರು. நீங்க இன்னைக்கு தான் வர்றீங்க இங்க கானானுக்குள்ள. ನೀವು ಇವತ್ತೇ ಕಾನಾನಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ. நாங்க காலங்காலமா கானானுக்குள்ள தான் இருக்கிறோம் தெரியுமா? ನಾವು ಕಾಲ ಕಾಲವಾಗಿ ಕಾನಾನಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ, ಗೊತ್ತಾ ನಿಮಗೆ? அமலேக்கியர்கள், ಅಮಲೇಕ್ಯರು, கேனியர்கள், ಕೇಗೆಯರು, கெலிசியர்கள், ಫೆಲಿಸ್ಯರು, பெலிஸ்தியர்கள், ಫಿಲಿಸ್ಟರು, நாங்கெல்லாம் எங்க நாட்டுக்குள்ள கானான்ல தான் நாங்கெல்லாம் வாழவே செய்றோம். ನಾವು ಸದಾ ಕಾಲ ಕಾನಾನಲ್ಲೇ ಬದುಕಿದ್ದ ಇವೆ. நீங்க இப்பதானே வர்றீங்க கானானுக்கு. ನೀವು ಈಗ ತಾನೇ ಕಾನಾನಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ. நாங்க ஏற்கனவே இங்க தான் இருக்கோம். ನಾವು ಮೊದಲಿಂದಲೇ ಇಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. அப்ப எங்க தெய்வம் இந்த பாகால் பேயம் தான் எங்களை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு. பத்தியா? ನೋಡಿದ್ರ, ನಮ್ಮ ದೇವರು ಪಾಗಾಲಿನ ದೇವರು, ಬಾಳನ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ಇಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த தெய்வத்தினுடைய இது இருந்தாதான் உன்னால இங்க வாழ முடியும். அதனால நீ என்ன செய், சும்மா ஒண்ணு இல்ல, இந்த கயிறை கட்டுறதுல என்ன ஆயிர போகுது, இங்க வா அப்படின்னு இந்த அம்மாவும் அந்த பையனும் சேர்ந்து கையில கயிறை கட்டுறாங்க. இது எல்லாமே விளையாட்டுத்தனம் மாதிரியே நடக்குது. ಇದೆಲ್ಲ ನೋಡ್ತಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಇದು ಯಾವ ತರ ತಪ್ಪೇ ಇಲ್ಲ. ನನ್ನ ಕೈಗೆ ನೀನ್ ದಾರ ಕಟ್ತೀಯ, ನನ್ನ ಕೈಗೆ ನೀನ್ ಕಟ್ತೀಯ, ನಾನ್ ನಿನ್ ಕೈ ಕಟ್ತೀನಿ, ಅಷ್ಟೇ ಆಗುತ್ತೆ, ಬೇರೆ ಏನು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಹುಡುಗಾಟವಾಗಿನೇ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ರಾಖಿ ಕಟ್ಟಣ, ಅದು ಕಟ್ಟಣ ಅಂತ ಹೇಳಿ ಎಲ್ಲ ಹುಡುಗಾಟನೇ ಆಗ್ತಾ ಇದೆ. பிரதர் இதெல்லாம் சும்மா பிரதர், கல்ச்சர் பிரதர். ಬ್ರದರ್ ಇದೆಲ್ಲ ಕಲ್ಚರ್, ಇದೆಲ್ಲ ಸಂಪ್ರದಾಯ, ನಮ್ದು ನಮ್ಮ ಊರಿನ ಪದ್ಧತಿ ಇದು. இதனால தப்பு இல்ல பிரதர். ಇದೆಲ್ಲ ಏನ್ ತಪ್ಪಿದೆ ಬ್ರದರ್? பிரதர் நான் என்ன அவங்க கோயில்ல போய் உட்கார்ந்து கிடக்க போறேன், திருப்பி தான் வந்துருவேன்ல. ನಾನೇನ್ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನ, ಗುಡಿಗೆ ಹೋಗ್ತೀನ? ಇಲ್ವಲ್ಲ, ಇಲ್ಲಿ ತಾನೇ ಇದ್ದೀನಿ. பாகல் பெயரோட சேர்த்து கையை வச்சு கட்டுறான் பாருங்க. ಇಲ್ಲಿ ಬಾಳನ ದೇವರೊಂದಿಗೆ ತನ್ನ ಕೈಯನ್ನು ಸೇರಿಸಿ ಕಟ್ಕೊಳ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. நான் சொல்றேன் பிரதர், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಸಹೋದರೇ, விக்கிரகத்துக்கு தூரமா விலகி போயிருங்க. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೆ ದೂರವಾಗಿ ಇದ್ದು ಬಿಡ್ರಿ. நீங்க என்ன சொன்னாலும் ஒரு தடவை சுவிசேஷம் சொல்றீங்களா, 2 தடவை சொல்றீங்களா? ஆண்டவரே சொன்னாரு, ஒரு தடவை நீ சொல்லு, சபையை கூப்பிட்டு வச்சு சொல்லு, கேட்கலையா அந்நிய நம்ம உனக்கு போயிட்டே இருந்தாரு. ದೇವರ ವಾಕ್ಯ ಅಂತವರಿಗೆ
ಬುದ್ಧಿ ಹೇಳು, ಒಂದ್ಸಾರಿ ಹೇಳು, ಸಭೆ ಕರೆದು ಹೇಳು, ಇಲ್ಲಂದ್ರೆ ಅವನನ್ನ ಬಿಟ್ಬಿಡು, ಅನ್ಯಂತಾರೆ ಅವನನ್ನ ನೆನೆಸ್ಕೋ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சில முறை சொல்றீங்களா, கேட்கலையா, அவங்கள விட்டு ஒரு ஸ்டெப் இல்ல 4 ஸ்டெப் விலகி நில்லுங்க. ನೀವು ಒಂದ್ಸಾರಿ ಹೇಳ್ತಾರೆ ಕೇಳಲ್ವಾ, 2 ಸಾರಿ ಹೇಳ್ದಾಗ ಕೇಳಲ್ವಾ, ಅಂತವರನ್ನ ಬಿಟ್ಟು 4 ಹೆಜ್ಜೆ ದೂರ ಉಳ್ಕೊಳ್ಬಿಡ್ರಿ. ಅದು ಒಂದು உறவு, ಅದು ಒಂದು ಸಂಬಂಧ, ಬಿಸಿನೆಸ್, ಅದೊಂದು ಬಿಸ್ನೆಸ್ ಆಗಿದೆ, ಅದು பழக்கம், ಅದು ನಮಗೆ ಬಹಳ ದಿವಸದ பல வருஷ பழக்கம், ಬಹಳ ವರ್ಷದ ಪಳಗಿದ್ದೇವೆ. நீங்க நல்லா தான் பழகுவீங்க, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಒಳ್ಳೆ ಮನಸ್ಸಿಂದ ಪಳಗ್ತೀರಾ, உங்களை நான் தப்பு சொல்லல, ನಿಮ್ಮನ್ನ ನಾನು ತಪ್ಪು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா அந்த பழக்கத்தின் வழியாகத்தான் சத்துரு உங்களுடைய எல்லைகளை பிடித்துக் கொள்ள வருவான். ಆದರೆ ಆ ಪಳಗುದ್ರ ಮೂಲಕವಾಗಿ, ಆ ಸಂಬಂಧದ ಮೂಲಕವಾಗಿ ಶತ್ರು ನಿಮ್ಮನ್ನ ಹಿಡಿಯುತ್ತಾನೆ. ಹೌದಾ? ஒருவேளை உங்களுடைய தாய் தகப்பன் யாராவது ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರಬಹುದು. ஒருவேளை உங்களுடைய அண்ணன் தம்பி யாராவது ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದಿರು ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇರಬಹುದು. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಾ, இன்னும் தாய் தகப்பன் மட்டும் ரட்சிக்கப்படல, ಇನ್ನು ನಿಮ್ಮ ತಾಯಿ ತಂದೆಗಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ, அதே வீட்டுல தான் இருக்கீங்க, ಅದೇ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. உடனே நீங்க வீட்டை விட்டு எல்லாம் போக வேண்டாம். ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಮನೆ ಬಿಟ್ಟು ಅಂತವ್ರನ್ನ ದೂರ ಹೋಗ್ಬೇಕಂತ ಹೇಳಲ್ಲ. ஏன்னா அந்த குடும்பத்துல இப்போதைக்கு கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு. ಯಾಕಂದ್ರೆ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ಒಂದು ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆனா அந்த வீட்டுல நீங்க இல்ல, ಆದರೆ ನೀವು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅದು வேற ஒரு வீடு, ಅದು ಬೇರೆ ಒಬ್ಬರ ಮನೆ, ಅದು வேற ஒரு குடும்பம், ಅದು ಬೇರೊಂದು ಕುಟುಂಬ. உங்களால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும், ನಿಮ್ಮಿಂದ ಅವರಿಂದ ಒಂದು ದೂರದ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಳ್ಳಕ್ಕಾಗುತ್ತೆ. ஆனா உங்களால தூரத்தை மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரிஞ்சும் கூட உங்களால அது முடியாமலாம் கிடையாது. இப்ப தாய் தகப்பனை உடனே விட்டுட்டு போக முடியுமா? அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆனா இந்த மாதிரி சில உறவுகள், சில நண்பர்கள், அவங்களோட நீங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா மெயின்டைன் பண்ண முடிஞ்சும் நீங்க ஏதாவது காரணம் சொல்லிட்டே கடந்து போறீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல செக் வச்சிருவான். ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರಲ್ಲಿ, ಬಂಧು ಬಳಗದವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ತಂದೆ ತಾಯಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಅಣ್ಣ ತಮ್ಮನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇರ್ತೀರಿ. ಅವರು ವಿಗ್ರಹ ಆರಾಧಕರಾಗಿರ್ತಾರೆ. ಆದರೆ ನೀವು ಅವರ ಸಂಬಂಧದಿಂದ ದೂರ ಉಳಿಲಿಕ್ಕೆ ನಿಮಗೆ ಅನೇಕ ತರವಾದಂತ ಸಂದರ್ಭಗಳು ಇರುತ್ತದೆ. ನಿಮಗೆ ಇದ್ದರೂ ಸಹ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿರದೆ ಅವರೊಟ್ಟಿಗೆನೇ ನೀವು ಅವರ ಪದ್ಧತಿಗಳನ್ನೇ ನೀವು ಅನುಸರಿಸುತ್ತಿರುವುದಾದರೆ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮಗೆ ಶತ್ರುವು ಖಂಡಿತವಾಗಿ ಒಂದು ಆಪತ್ತನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾನೆ. யாக்கோபுடைய குடும்பத்தாரெல்லாம் விக்கிரகங்கள் வச்சிருந்தாங்க. ಯಾಕೋಬನ ಸಂಬಂಧಿಕರು ವಿಗ್ರಹವನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರು. ஏன் யாக்கோபின் மனைவி லேயாளே ஒரு விக்கிரகத்தை வச்சிருந்தா? ಯಾಕೋಬನ ಹೆಂಡತಿಯಾಗಿರುವ ಲೇಹಾಳಲೆ ಒಂದು ವಿಗ್ರಹವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಳು. தன்னுடைய குடும்ப உறவு, ತನ್ನ ಕುಟುಂಬದ ಐಕ್ಯತೆ ಸಂಬಂಧ, ತಾಯಿ, தகப்பன், ತಂದೆ, மனைவி, ಹೆಂಡತಿ, பிள்ளைங்க, ಮಕ್ಕಳು, தன்னுடைய பிளட் பிரதர்ஸ், தனக்கு நேரடி உறவு, ತನ್ನ ರಕ್ತ ಸಂಬಂಧವಾಗಿರುವಂತಹ ಸಹೋದರಗಳು குடும்பத்துல அதே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ಅದೇ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದೇ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ. உடனே அவங்கள விரட்டி விடுங்கன்னு நான் சொல்லல. ಅದಕ್ಕಾಗಿ ಅವರನ್ನೆಲ್ಲ ಹೊರಗಾಕ್ರಿ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. கொஞ்ச நாள் யாக்கோபு அதை பொறுத்து கொண்டே போகிறார், சகித்து கொண்டே போகிறார். ಕೆಲವು ದಿವಸ ಯಾಕೋಬನು ಎಲ್ಲವನ್ನ ಸಹಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆனா ஒரு கட்டத்துல சொல்றாரு, இல்ல இந்த விக்கிரகத்தை உங்களை விட்டு விலக்கி போடுங்க, ಇಲ್ಲ ಈ ವಿಗ್ರಹಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ನಾವು ಅಗಲಿ ಹೋಗೋಣ. ஆனா அதை தவிர்த்து வெளியே இருக்கிற யாரோடும், விக்கிரக ஆராதனைக்காரர் யாரோடும் யாக்கோபு அவ்வளவு உறவு கலக்கல, சம்பந்தம் கலக்கல. பாருங்க, ಆದರೆ ಯಾಕೋಬನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಹೊರ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಯಾರೊಂದಿಗೂ ತನ್ನ ಸಂಬಂಧವನ್ನ ಆತನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. ನೋಡ್ರಿ, சொல்றது விளங்குதா? ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? விளங்குறவங்க மட்டும் விளங்குற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ಅರ್ಥ ಆಗಿರೋರು ಮಾತ್ರ ಹೇಗೆ ಅರ್ಥ ಆಗಿದೆಯೋ ಆ ರೀತಿ ಒಂದು ಗಟ್ಟಿಯ ಒಂದು ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳೋಣವಾ? சோ ஐடல் வர்ஷிப்ல இருக்கிறாங்க. எனக்கு பர்சனலா சொல்றேன், ஐடல் வர்ஷிப்ல ஒருத்தட்ட பழகணும்னு சொன்னா ஐடல் வர்ஷிப்ல இருக்கிறானா ஒரு முறை, 2 முறை, 3 முறை, உண்மையாவே அவங்ககிட்ட பழகுனாலே ஆவி உள்ள அப்படியே புல்லு மாதிரி துடிக்கும். பாருங்க, ಒಬ್ಬ ಯಾರಾದರೂ ವಿಗ್ರಹ ಆರಾಧಕರಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಗೊತ್ತಾಯ್ತಂದ್ರೆ ಅವರೊಂದಿಗೆ ನಾವು ಸಂಬಂಧ ಇಡಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಒಳಗಿರೋ ಮನಸ್ಸು, ಆತ್ಮ ಹಾಗೆ ಒಂದು ಬೆಂಕಿಲಿ ಬಿದ್ದ ಉಳದಾಗೆ ಹಾಗೆ ಒದ್ದಾಡ್ತಾ ಇರ್ತದೆ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ஐடல் வர்ஷிப், அதாவது ஐடல்ல உங்க எல்லையிலே விடாதீங்க. ವಿಗ್ರಹಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಬಿಟ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. நிறைய பேர் இன்னைக்கு
டெக்கரேஷன், அழகு பொருட்கள்னு சொல்லி நிறைய பொருட்களை உள்ள வீட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ಇವತ್ತು ಅನೇಕರು ಸುಂದರವಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊಂಬೆಗಳನ್ನ, ಸುಂದರ ಗೊಂಬೆಗಳನ್ನ ಮನೆಗೆ ತರ್ತಾರೆ. பிரதர், ಅಮ್ಮ ನಾವೆನ್ನ ವಚ್ಚೇನ ವಣಂಗವಾ ಸೇರೋ ಬ್ರದರ್, ಅದನ್ನಿಟ್ಟು ನಾವೇನ್ ಪೂಜೆ ಮಾಡ್ತೀವಾ? ಅದು பாட்டுக்கு ஓரத்துல இருக்கட்டும் பிரதர். ಅದು ಪಾಡಿಗೆ ಅದು ಗೋಡೆಯಲ್ಲಿ ಇರ್ಲಿ ಬ್ರದರ್. ஏஞ்சல் மாதிரி பொம்மைகள், ಅದು ದೂತನಾಗಿರುವ ಗೊಂಬೆಗಳು. அதாவது அமெரிக்கால சாலேம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. சேலம், சாலேம்னு ஒரு சிட்டி இருக்கு. அதாவது பில்லி சூனியம் செய்யறதே அந்த சிட்டில இருக்கிறவங்களுடைய தொழில். ಆ ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಶಾಲೇಮ್ ಅಂತ ಹೇಳುವಂತ ಒಂದು ಬೀದಿ ಇದೆ. ಆ ಬೀದಿಯಲ್ಲಿ ಆ ಮಾಟ ಮಂತ್ರಗಳನ್ನು ಮಾಡುವಂತದೇ ಆ ಒಂದು ಬೀದಿ ಆಗಿದೆ. அதுல அந்த அந்த பில்லி சூனியம் செய்யற ஒருத்தர் வந்து சொல்றாரு, ಆ ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡ್ತಿದ್ದಂತ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾರೆ, நாங்க எப்படி ஒரு வீட்டுக்குள்ள நுழைவோம்னா, ನಾವು ಹೇಗೆ ಒಂದು ಮನೆ ಒಳಗೆ ಹೋಗ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, ஒரு அசுத்த ஆவி அந்த வீட்டுல உள்ளவங்க மேல எப்படி நாங்க கொண்டு போவோம்னா, ಒಂದು ಅಶುದ್ಧ ಆತ್ಮವನ್ನು ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ನಾವು ಇಳಿಸ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, திடீர்னு ஒரு வியாதி, ಇದ್ದಕ್ಕಿದ್ದಾಗೆ ಒಂದು ರೋಗ, ஒரு குழப்பம், ಒಂದು ಗಲಿಬಿಲಿ, ஃபேமிலியை உடைக்கிறது, ಕುಟುಂಬವನ್ನು ಒಡೆಯೋದು, இதெல்லாம் எப்படி நாங்க செய்வோம்னா, ಇದನ್ನೆಲ್ಲ ಹೇಗೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂದ್ರೆ, இப்ப இங்கெல்லாம் தலைமுடி எடுப்பாங்க, அதெல்லாம் போய் அமெரிக்கால செய்ய முடியாது இல்லையா? ಇಲ್ಲಿ ತಲೆ ಕೂದಲು ತೆಗಿತಾರೆ, ಅದು ಮಾಡ್ತಾರೆ, ಇದು ಮಾಡ್ತಾರೆ, ಅದು ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ವಾ? அங்க என்ன செய்வாங்கன்னா, ಅಲ್ಲೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, சில பொம்மைகளை அவங்களுக்கு பரிசா கொடுப்போம். ಕೆಲವೊಂದು ಗೊಂಬೆಗಳನ್ನ ಉಡುಗೊರೆಯಾಗಿ ಕೊಡ್ತಾರೆ. டாய்ஸ், ಗೊಂಬೆಗಳು, நாய் பொம்மை, ನಾಯಿ ಗೊಂಬೆ, பூனை பொம்மை, ಬೆಕ್ಕಿನ ಗೊಂಬೆ. நீங்க பில்லி சூனியம் வைக்கிறவங்களுடைய அடையாளமே, விச் கிராஃப்டுடைய அடையாளமே என்ன தெரியுமா? பூனை தான். ನೀವು ಮಾಟ ಮಂತ್ರ ಮಾಡುವವರ ಗುರುತು ಸೂಚನೆ ಏನು ಗೊತ್ತಾ? ಬೆಕ್ಕು. அதுக்காக நான் உங்களை நாயோ பூனையோ வளர்க்க வேணாம்னு சொல்லல. ಅದಕ್ಕೆ ನಾಯಿ ಬೆಕ್ಕು ಸಾಕ್ಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. மிருக ஜீவன்களை நீதிமான் காப்பாற்றுகிறான். ಮೃಗ ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ನೀತಿವಂತನು ಸಂರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. ಅದ போல அந்த ஐடல்ஸ் பொம்மையை கொண்டு வர்றது, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಗೊಂಬೆಗಳನ್ನ ಕೊಂಡು ಬರೋದು, தூதர்கள் போல ದೂತರಗಳಾಗಿರುವಂತ ಗೊಂಬೆಗಳು, அந்த மாதிரி ஐடல்ஸ் எல்லாம் நாங்க வாங்கி கொண்டு வருவோம். ಆ ರೀತಿಯಾಗಿ ಕೊಂಡ್ಕೊಂಡು ಬರ್ತೇವೆ ನಾವು. அத நாங்க கொண்டு வந்து அவங்களுக்கு கிஃப்டா கொடுப்போம். ಅದನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ಅಂತವರಿಗೆ ಉಡುಗೊರೆಯಾಗಿ ಗಿಫ್ಟ್ ಆಗಿ ಕೊಡ್ತೇವೆ. ಅದ அந்த சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்து பழக விடுவோம். ಅದನ್ನ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತೇವೆ. அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, ಆ ಮಕ್ಕಳು ಹೇಳ್ತಾರೆ, இந்த நாய் ஏன் நாಯಿ, ಈ ನಾಯಿ ನನ್ನ ನಾಯಿ, இந்த நாய் தான் எனக்கு எல்லாம், ಈ ನಾಯಿನೇ ನನಗೆಲ್ಲ. அந்த பிள்ளைங்களை அப்படியே பேச வைப்போம். ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಹಾಗೇನೆ ಮಾತಾಡಿಸಿ ಕೇಳುತ್ತೇವೆ. நிறைய நேரங்கள் சின்ன பிள்ளைங்களை சத்துரு எப்படி பொசஷன் எடுக்கிறான் தெரியுமா? சத்துரு எப்படி அந்த பிள்ளைங்களுக்குள்ள வர்றான் தெரியுமா? ಹೇಗೆ ಸೈತಾನನು ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? அந்த பிள்ளைங்களை அந்த பொம்மையை வச்சே பேச வைக்கிறது. ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಗೊಂಬೆಗಳನ್ನಿಟ್ಟೆ ಮಾತಾಡಿಸೋದು. இப்ப பிள்ளைங்களை எல்லாம் இல்ல, பெரிய ஆட்களை என்ன சொல்றாங்க தெரியுமா? ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ದೊಡ್ಡವರು ಸಹ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? நாய் வளர்க்கறது தப்பு இல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாயை பார்த்து ஒரு அம்மா எனக்கு ஒரு தடவை போன் பண்றாங்க ஜெர்மனில இருந்து. ನಾಯಿ ಸಾಕ ತಪ್ಪಲ್ಲ. ಜರ್ಮನಿಯಿಂದ ಒಂದು ಅಮ್ಮ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ ನನಗೆ, பிரதர் எனக்கு 3 பிள்ளை, எங்க வீட்டுல மொத்தம் 4 பேரு பிரதர். ಬ್ರದರ್ ನಮಗೆ 4 ಜನ ಮಕ್ಕಳು, நான் எங்களுக்காக ஜெபிச்சுக்கிறீங்க பிரதர், ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಬ್ರದರ್. ಮೊದಲು ನಾನು, அப்புறம் என் மக, ನನ್ನ ಮಗಳು, அப்புறம் என் மகன், ಆಮೇಲೆ ಮಗ, அடுத்து எங்க டாமி பிரதர், ಆಮೇಲೆ ನಮಗೆ ಡಾಲಿ ಬ್ರದರ್. யோ நாயை எப்ப நீ ஃபேமிலில ஒரு ஆளா சேர்த்த நீனு? ನಾಯಿನ ಹೋಗಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಸೇರಿಸ್ತಿಲ್ಲ ನೀನು. நான் பார்த்திருக்கேன், நான் ನೋಡಿದ್ದೇನೆ. அந்த நாய்க்குட்டி வரும், ಆ ನಾಯಿ ಮರಿ ಬರುತ್ತೆ, உடனே இவர் சொல்வார், வா வா ஓடி வா, அப்பாட்ட வந்துரு, ಬಾಬಾ ಬಾಬಾ, ಅಪ್ಪನ ಹತ್ರ ಓಡು ಬಾ, ಅಪ್ಪನ ಹತ್ರ ಓಡು ಬಾ. இந்த அம்மா நிக்கிறாங்க, யாரு? பாஸ்டர் அம்மாவை கட்டி, இந்த அம்மாட்ட போ. ಅಲ್ಲಿ ನೋಡು, ಆ ಪಾಸ್ಟರ್ಮ ನಿಂತಿರ್ತಾರೆ, ಅವ್ರುಗಳು ಪಾಸ್ಟರ್ಮ ಅಮ್ಮ ನಿಂತಿದ್ರು ನೋಡು, ಅಮ್ಮನ ಹತ್ರ ಹೋಗು. பிரதர் எங்க வீட்ல ஒரு ஆளு மாதிரி பிரதர். ಬ್ರದರ್ ಇದು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ತರ ಬ್ರದರ್. இங்க வா அங்கிள்ட்ட போ. ಇಲ್ಲಿ ಬಾ ಅಂಕಲ್ ಹತ್ರ ಹೋಗು. நான் நினைச்சுக்கிறேன் நான் தான் நாய்க்கு அங்கிளா. நான் ನೆನೆಸ್ಕೊಂಡು ನಾಯಿಗೆ ಅಂಕಲ ನಾನು. அது மிருகம், ಅದು ಪ್ರಾಣಿ, அது மிருகத்தின் சாயல், ಅದು ಪ್ರಾಣಿಯ ಸ್ವರೂಪ. நீங்க தேவ சாயல், ನೀವು ದೇವರ ಸ್ವರೂಪವಾಗಿದ್ದೀರಾ. இஸ்ரவேலர்களை அந்த அந்த மாட்டை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கினார்.
பண்ணினார்களா? ಇಸ್ರಾಯೇಲರು ಆ ಪ್ರಾಣಿಗಳನ್ನ ದೇವರಿಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡ್ರಂತೆ. இல்ல ಹೌದಾ? சரி, இப்ப இஸ்ரவேலர்களை எப்படிலாம் அவன் பிளான் பண்ணி ஆட்களை அனுப்பி, உறவுகளை அனுப்பி, விருந்த காட்டி, மாம்சத்தின் இச்சையை காட்டி, எதையோ வழியில வர்றான். ஆனா அவனுடைய நோக்கம் என்னன்னா, எங்க கொண்டு வரணும்? அவங்கள ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೆ ಕೊಂಡು ಬರನು. ಈಗ ಸೈತಾನನು ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅವರೊಂದಿಗೆ ಪಳಗುವಂತೆ, ಸಂಬಂಧ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವಂತೆ, ಔತಣಕ್ಕೆ ಹೋಗುವಂತೆ, ಕಡೆಯದಾಗಿ ಶರೀರ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಕಡೆದಾಗಿ ಅವರ ಉದ್ದೇಶ ಏನು? ವಿಗ್ರಹ ಆರಾಧಕರಾಗಿ ಮಾಡಬೇಕು. ஒன்னு சொல்றேன், ನಾನು ಒಂದು ಹೇಳುತ್ತೇನೆ, அவன் எந்த வழியில வருவான்னு தெரியாது. ಆತನು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஒரு உறவின் வழியாக வரலாம், ಆತನು ಒಂದು ಸಂಬಂಧದ ಮೂಲಕವಾಗಿ ಬರಬಹುದು, ஒரு விருந்தின் வழியாக வரலாம், ಒಂದು ಔತಣದ ಮೂಲಕವಾಗಿ ಬರಬಹುದು, ஒரு பழக்க வழக்கத்தின் வழியாக வரலாம், ಒಂದು ವೇಳೆ ಪಳಗಿರುವಂತ ಜನರ ಮೂಲಕವಾಗಿ ಬರಬಹುದು, பண்டிகையின் வழியாக வரலாம், ಕೆಲವು ಹಬ್ಬಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಬರಬಹುದು, எப்படி வேணா வரலாம், ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಬರಬಹುದು. ஆனா நோக்கம் என்ன? ಅದರ ಉದ್ದೇಶ ಏನು? எப்படியாவது உங்களை ஏதாவது ஒரு விதத்துல விக்கிரக ஆராதனைக்குள்ள கொண்டு போயிடணும். ಹೇಗಾದರೂ ಒಂದು ವಿಧದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ವಿಗ್ರಹ ಆರಾಧಕರಾಗಿ ಮಾಡಬೇಕು. உங்களுக்கே தெரியாது, அதான் பிரச்சனையே. ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದೇ ಸಮಸ್ಯೆ. சரி, நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. நேரம் இல்ல, நான் முடிக்கிறேன். ಸಮಯ ಇಲ್ಲದಕ್ಕಾಗಿ ನಾನು ಮುಂದೆ ಹೋಗ್ತೀನಿ. என்ன நடந்துச்சு வாசிங்க. ಏನಾಯ್ತು? ಮುಂದೆ ಹೋದ್ರಿ. 4ನೇ ವಚನ. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பெயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி. சாதாரண கோபம் அல்ல, உக்கிரமான கோபம். அப்படியே வாசிட்டு வந்துடலாமா? கன்னடத்துல அந்த வசனத்தை வாசிடலாமா? உக்கிரமான கோபம், ದೇವರ ಕೋಪ, ಉಗ್ರವಾದ ಕೋಪ இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றான். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, ನೀನು ಆ ಜನರ ಮುಖಂಡನ್ನು ಇಡಿಸಿ ಅವರಿಗೆ ಯೆಹೋವನಿಗೋಸ್ಕರ ಬಹಿರಂಗವಾಗಿ ಮರಣ ದಂಡನೆಯನ್ನು ಮಾಡಿಸಬೇಕು. ಹೀಗೆ ಯೆಹೋವನ ಕೋಪಾಗ್ನಿಯು ಇಸ್ರೇಲಿಂದ ತೊಲಗಿಸಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದನು. ஆண்டவர் சொல்றார், ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, இஸ்ரவேல் ஜனங்களுடைய மூப்பர்களை எல்லாம் கூப்பிடு, ಇಸ್ರೇಲ್ ಜನರೆಲ್ಲ ಮುಖಂಡರನ್ನ ಕರೆಸು, அவங்கள விசாரி, ಅವ್ರನ್ನ ವಿಚಾರಿಸು. எத்தனை முன்னாடி சொன்னேன், ನಾನು ನಿನ್ನೆ ಹೇಳಿದೆ, ಮೊದಲೇ ಹೇಳಿದೆ, விசாரிசு. சும்மா உடனே தூக்குல போடாத, ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಹಾಕ್ಬಿಡ್ಬೇಡ. என்ன அவன் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவான். ಯಾಕೆಂದ್ರೆ ಅನೇಕ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. நான் இதனாலதான் போனேன்பா, ಅದರಿಂದ ಓದೆ, ನಾನು பலி விருந்துக்கு தான் போனேன்பா, ನಾನು ಬೇರೆ ಸುಮ್ಮನೆ ಓದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. நான் ஜஸ்ட் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம்ங்கறதுக்காக தான் போனேன்பா, ನಾನು ಹುಡುಗಿನ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಮತ್ತೆ ನಾವು ದೇವರತ್ತ ಕರ್ಕೊಂಬರೋಣ ಅಂತ ಹೋಗ್ತೇವೆ. நிறைய ವಾರ್ತೆ ವಿளையாட்டு நிறைய விளையாடுவான். ಈ ರೀತಿಯಾದ ಕಥೆಗಳನ್ನ ಅನೇಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾನೆ. ನೀ ವಿಚಾರಿ, ನೀನು ವಿಚಾರಿಸು, ನೀನು ವಿಚಾರಿಸು. நான் உங்களுக்கு சொல்றேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, நான் உங்களை ப்ளேம் பண்ணல, நான் ನಿಮ್ಮಲ್ಲಿ ತಪ್ಪು ಹೊರಿಸ್ತಾ ಇಲ್ಲ. நீங்க விக்கிரக ஆராதனையில அவங்களோட உறவுல இருக்கிறீங்க அல்லது ரொம்ப நீங்க அவங்களோட டை அப் காட்டுறீங்க அப்படின்றத நான் ப்ளேம் பண்ணல. ನೀವು ವಿಗ್ರಹ ಆರಾಧಕರೊಂದಿಗೆ ಬಹಳ ನಿಕಟವಾಗಿದ್ದೀರಿ, ಅವರ ಹತ್ರ ಹೋಗ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಪಳಗ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா தயவு செய்து, ಆದರೆ ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ರಿ, இரு கரம் கூப்பி நான் கேட்கிறேன், ನನ್ನ 2 ಕೈಗಳನ್ನು ಮುಗಿದು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ, உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க, ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡ್ರಿ. இந்த காரியத்துல கர்த்தர் கண்டிப்பா விசாரிக்கிறவராயிருக்கிறார். ಈ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க எங்கிட்ட வேணா காம்ப்ரமைஸா பேசலாம், ನೀವು ನಮ್ಮ ಹತ್ರ ಆ ಕತೆ ಈ ಕತೆ ಏನಾದ್ರೂ ಹೇಳ್ಬಹುದು, நாங்க வேணா என்னத்த போராடுறது அப்படின்ட்டு கடந்து போகலாம், ನಾವು ನಿನಗೆ ಎಷ್ಟು ಹೇಳೋದು ಅಂತ ಹೇಳದೇನೆ ಸುಮ್ಮನೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ಬಹುದು. ஆனா கர்த்தர் ஒரு நாளும் கடந்து போக மாட்டார். ಆದರೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ ಸುಮ್ಮನೆ. அவர் விசாரிக்கிறவர், ಆತನು ವಿಚಾರಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. இல்ல? சரி, அடுத்து என்ன நடக்குது வாசிங்க. ನಂತರ ಏನಾಗುತ್ತೆ ಓದ್ರಿ.
அப்படியே மோசே ஆ. இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றார். ಆದ ಕಾರಣ ಮೋಸೆ ಇಸ್ರಾಯೇಲರ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳಿಗೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಪೇಗಾರದ ಬಾಳನಿಗೆ ಸೇರಿಕೊಂಡ ತನ್ನ ವಶದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಪ್ರಾಣ ಶಿಕ್ಷಣೆ ಮಾಡಿಸಬೇಕೆಂದು ಆಜ್ಞಾಪಿಸಿದನು. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். ಇಸ್ರಾಯೇಲರ ವರ್ಗ ಸಮೂಹದವರು ದೇವ ದರ್ಶನದ ಗೂಡಾರದ ಬಾಗಿಲ ಹತ್ತಿರ ಅಳುತ್ತಿರುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲನಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮೋಶೆಗೂ ಸರ್ವ ಸಮೂಹದವರಿಗೂ ಎದುರಾಗಿ ಒಬ್ಬ ಮಿದ್ಯಾನ್ ಸ್ತ್ರೀಯನ್ನ ತನ್ನ ಕುಲದವರ ಬಳಿಗೆ ಕರೆಕೊಂಡು ಬರುವುದನ್ನು ಕಂಡನು. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த விக்கிரக ஆராதனை செஞ்சாங்கல்ல, அந்த பாகால் பெயோருக்கோட போய் டையப் ஆனாங்கல்ல, அவங்களை எல்லாம் தூக்குல போடு அப்படின்னு சொல்றார். ಈಗ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ಈಗ ಪೇಗೋರದ ಬಾಳನಿಗೆ ಸೇರಿಕೊಂಡರಲ್ಲ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಪ್ರಾಣ ಶಿಕ್ಷಣೆ ಆಗ್ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಆಜ್ಞಾಪಿಸಿದ. சூரியனுக்கு முன்னாடி தான் அந்த பாகால் பெயோரை வணங்குவாங்க எல்லாரும். ಅವರು ಸೂರ್ಯನ ಮುಂದೆ ಬಾಳನ ದೇವರನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. ಅವರು சூரியனுக்கு முன்னாடி தானே போய் நின்னு இவன் வணங்கினா, அதனால நீ என்ன செய்யறனா, சூரியனுக்கு முன்னாடியே இவனை என்ன செய்ய, அதிகாலையில இவனை என்ன செய்ய, தூக்குல போடுன்னு சொல்லிட்டார். ಸೂರ್ಯನ ಮುಂದೆ ಹೋಗಿ ಇವರು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರು, ಅದಕ್ಕಾಗಿ ಸೂರ್ಯನ ಮುಂದೆನೆ ಇವ್ರನ್ನ ಕೊಂದಾಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் மூப்பர்கள் எல்லாம் மோசே கூப்பிடுறாரு. ಈಗ ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ಅಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಮುಖಂಡರನ್ನ ಕರೀತಾನೆ. யார் யார் எந்தெந்த கோத்திரத்துல என்னென்ன நீங்க யார் யார் வணங்குனாங்களோ போய் விசாரிச்சு தூக்குல போடுங்கன்னு சொல்றாரு. ಯಾವ ಗೋತ್ರದಲ್ಲಿ ಕುಲದವರು ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರು ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ಹೋಗಿ ನೀವು ವಿಚಾರಿಸಿ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ஆனா தலைவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க. ಹಾಗಾದ್ರೆ ಮುಖಂಡರಲ್ಲೂ ಅಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. எங்கள் உறவுகளை நாங்க எப்படி செய்ய முடியும், ಇವರು ನಮ್ಮ ಸಂಬಂಧಿಕರಲ್ವಾ, ಇವ್ರನ್ನ ಹೇಗೆ ನಾವು ಕೊಲ್ಲೋದು? ஐயோ, கானானுக்குள்ள போறதுக்கு ஒரு படி தானே இருக்கு, ಕಾನಾನಿಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಮಾತ್ರ ತಾನೇ ಉಂಟಲ್ಲ, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, ಇಷ್ಟು ದೂರ ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ, இது அப்படியே விட்டுறலாம், ಇದನ್ನ ಹಾಗೆ ಬಿಟ್ಬಿಡೋಣ, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, அப்படியே இதை விட்டுறலாம், ಹೀಗೆ ಬಿಟ್ಬಿಡೋಣ. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம அலறாங்க. ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೋಳಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. மோசே என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னு அழுகிறாரு. ಮೋಶೆ ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅಳುತ್ತಿದ್ದಾನೆ. கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு, ಕಡೇ ಸಮಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಆಗ್ಬಿಡ್ತಲ್ಲ, அழ ஆரம்பிக்கிறாரு, ಅಳಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. அப்ப ಆಗ இஸ்ரவேல்ல ஒருத்தன் என்ன செய்யறான், ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, ஒரு மீதியானிய ஸ்திரீயை போய் அழைச்சிட்டு வர்றான். ಒಬ್ಬ ಮೀದ್ಯಾನಳ ಒಂದು ಸ್ತ್ರೀಯನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் யாரு? ಅವನು ಯಾರು? 14வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 14வது வசனம். 14ನೇ ವಚನವನ್ನು ಓದ್ಕೊಳ್ರಿ. மீதியானிய ஸ்திரீயோடே ஆ, குத்துண்டு செத்த ஆ, இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாய் இருந்தான். அடுத்த வசனம் 15. குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி. போதும், அதே மாச்சுங்க. அவ யாரு? அவள் சூரியன் குமாரத்தி. அவன் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான ಜನங்களுக்கு தலைவனாய் இருந்தான். ಆ ಮೀದ್ಯಾನ್ ಸ್ತ್ರೀಯರೊಡನೆ ಅಥವಾದ ಹೆಸರು ಜಿಮ್ರಿ. ಅವನು ಸಿಮಿಯೋನು ಕುಲದವರಲ್ಲಿ ಗೋತ್ರ ಪ್ರಧಾನನಾದ ಸಾಲು ಎಂಬವನ ಮಗ. ಅಥವಾದ ಆ ಮಿದ್ಯಾನ್ ಸ್ತ್ರೀ ಹೆಸರು ಕೂಜ್ವಿ. ಅವಳು ಮಿದ್ಯಾನರಲ್ಲಿ ಗೋತ್ರ பிரதானத சோர் என்பவன மகளு. இப்ப இஸ்ரவேல்ல ஒருத்தன் போய் இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, ಇಸ್ರೇಲಲ್ಲಿ ಇಷ್ಟು ಕಾರ್ಯ ನಡೀತಾ ಇದೆ, கர்த்தருடைய கோபம் மூண்டிருக்கு, ದೇವರ ಕೋಪ ಎದ್ದಿದೆ, இஸ்ரவேல் மேல வாதை ஆரம்பிச்சிருச்சு, ಇಸ್ರೇಲರ ಮೇಲೆ ದೇವರ ಬಾಧೆ ಬಂದಿದೆ, தலைவர்கள் யாரையும் கொல்ல மாட்டாங்க, ಅಲ್ಲಿ ಮುಖಂಡರು ಯಾರನ್ನು ಕೊಲ್ತಾ ಇಲ್ಲ, இப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறாங்க, ಹೀಗೆ ಬಿಟ್ಬಿಡೋಣ ಕ್ಷಮಿಸಿ ಎಂದು ನೆನೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இஸ்ரவேல் தலைவர்கள் அழுறாங்க, ಇಸ್ರೇಲ್ ಮುಖಂಡರು ಎಲ್ಲರೂ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, மோசே அழுகிறாரு, ಮೋಶೆ ಅಳುತ್ತಿದ್ದಾನೆ. இப்ப ஒருத்தன் சிம்ரின்னு ஒருத்தன், ಈಗ ಜಿಮ್ರಿ ಅಂತ ಹೇಳುವನು சாதாரண ஆளு இல்ல, ಅವನೊಬ್ಬ ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. இஸ்ரவேல்ல அவனும் ஒரு கோத்திரத்துல அவனும் ஒரு பிரபு. ಈತನು ಇಸ್ರೇಲ್ ಕುಲದವರಲ್ಲಿ ಈತನೊಬ್ಬ ಪ್ರಧಾನ ವ್ಯಕ್ತಿ. அவன் ಜಿಮ್ರಿ.
ஜிம்ரினா என்ன அர்த்தம்னா பிரைஸ் worthy, புகழப்படத்தக்கவன். ಜಿಮ್ರಿ ಅಂದ್ರೇನೆ ಹೊಗಳಿಕೆಗೆ ಪಾತ್ರನಾದವನು, புகழ்ச்சியான ஒருத்தன். ಆತನು ಹೊಗಳಿಕೆಗೆ ಪಾತ್ರನಾದವನು. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳ್ರಿ. சைத்தானும் இஸ்ரவேலை கலங்க பண்ண சாதாரண ஒரு ஆளை எடுக்கல, ஒரு பிரபுவை செலக்ட் பண்றான். அதுவும் யார வச்சு எப்படி ஆளை செலக்ட் பண்றான்? புகழப்படத்தக்கவன், பிரைஸ் worthy. ಸೈತಾನನು ಇಸ್ರೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ಆತನೊಬ್ಬ ಪ್ರಧಾನ ವ್ಯಕ್ತಿ ಮತ್ತು ಹೊಗಳಿಕೆಗೆ ಪಾತ್ರನಾದಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. உங்களை விக்கிரக ஆராதனைக்குள்ள கொண்டு போறதுக்கு ஏதோ உங்களுடைய உறவுல சாதாரண ஒரு ஆளெல்லாம் எடுக்க மாட்டான், பெரிய ஆளை எடுத்துட்டு வருவான், புகழ் பெற்ற ஒரு ஆளை எடுத்துட்டு வருவான். அவர் பேச்ச யாருமே தட்ட முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஆளை எடுத்துட்டு வருவான். அவர் சொன்னா நீங்க கேப்பீங்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சியல் பர்சனை எடுத்துட்டு வர்றான். ಆತನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಕೊಂಡು ಬರುವುದಿಲ್ಲ, ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ, ಪ್ರಸಿದ್ಧವಾದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ, ಪ್ರಧಾನವಾದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನ ಕೊಂಡು ಬಂದು ಅವ್ರ ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬಂತ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನ ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. சரி, இப்ப ஷிம்ரி போய் ஒரு மீதியானிய பெண்ணை அழைச்சிட்டு வர்றான். ಈಗ ಜಿಮ್ರಿ ಹೋಗಿ ಒಬ್ಬ ಮೀದ್ಯಾನ ಹೆಂಗಸನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. நல்லா கவனிங்க, ಈಗ ಕೇಳ್ರಿ. இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களோடு தானே விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, மாம்சத்தின் இச்சையில ஈடுபட்டாங்க. ಇಸ್ರೇಲರು ಅಮಲೇಕರೊಂದಿಗೆ ತಾನೇ ಇಚ್ಛೆಗಳ ಪಾಪಗಳೊಂದಿಗೆ ಅವರು ಜೀವಿಸಿದ್ರು. இவன் ஏன் போய் மீதியானிய பெண்ணை அழைச்சிட்டு வர்றான்? ಈತನು ಯಾಕೆ ಮೀದ್ಯಾನನ ಹೆಂಗಸನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இப்ப மீதியானிய பெண்ணை அழைச்சிட்டு வர்றான். ಈಗ ಮೀದ್ಯಾನನ ಹೆಂಗಸನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ. மோசே கேக்குறாரு, ಮೋಶೆ ಕೇಳ್ತಾನೆ, ಜಿಮ್ರಿ நீ இப்படி பண்ணலாமா? ನೀನು ಹೀಗೆ ಮಾಡಬಹುದಾ? மீதியானிய பெண்ணை எப்படி நீ அழைச்சிட்டு வரலாம்? ನೀನು ಮೀದ್ಯಾನಿನ ಹುಡುಗಿಯನ್ನ ಹೇಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ಬೋದು? அவளு சாதாரண ஆள் இல்ல, ಅವಳೊಬ್ಬ ಸಾಧಾರಣ ಹೆಂಗಸಲ್ಲ. அவ பேரு கஸ்பி. ಅವಳ ಹೆಸರು ಕುಜ್ಬಿ. கஸ்பின்னா யார் தெரியுமா? மீதியானிய குலத்துக்கே தலைவனுடைய குமாரத்தி. ಮಿದ್ಯಾನರಲ್ಲಿ ಗೋತ್ರ ಪ್ರಧಾನನಾದ ಚೋರ್ ಎಂಬವನ ಪ್ರಧಾನನ ವ್ಯಕ್ತಿಯ ಮಗಳು. மீதியானியத்தினுடைய, இப்படி சொல்றேன், மீதியானியுடைய ராஜாவுடைய குமாரத்தி, மக. ಅಂದ್ರೆ ಮೀದ್ಯಾನಲ್ಲಿ ಅರಸನ ಮಗಳು. அப்ப எவ்வளவு அவட்ட அழகு இருந்திருக்கும், ಆದ್ರೆ ಅವಳ ಹತ್ರ ಎಷ್ಟು ಸೌಂದರ್ಯ ಇದ್ದಿರಬಹುದು, எவ்வளவு வளமையாய் வளர்க்கப்பட்டிருப்பா, ಅವಳು ಎಷ್ಟು ಗಟ್ಟಿಮುಟ್ಟಾಗಿ ಬೆಳೆಸಿರಬಹುದು, எவ்வளவு சொத்து இருக்கு அவட்ட, ಅವಳ ಹತ್ರ ಎಷ್ಟು ಆಸ್ತಿ ಸೊತ್ತಿದ್ದಿರಬಹುದು. இல்ல இவனும் பெரிய ஆளு, அவளும் பெரிய ஆளு. ಇವನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ, ಅವಳು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿನೇ. பணம் நிறைய இருக்கு கஸ்பிட்ட. ಇಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಕುಜ್ಬಿ ಹತ್ರ ಬಹಳಷ್ಟು ಹಣ ಇದೆ, அழகு நிறைய இருக்கு கஸ்பிட்ட. ಕುಜ್ಬಿ ಹತ್ರ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಬಹಳಷ್ಟು ಸೌಂದರ್ಯ ಇದೆ. ஒரு பெரிய மீதியானிய குலத்துக்கே அந்த ರಾಜಕುಮಾರತಿ அவ. ಇವಳು ಮೀದ್ಯಾನ್ ದೇಶದಲ್ಲಿರುವಂತ ಒಬ್ಬ ಗೋತ್ರ ಪ್ರಧಾನ ವ್ಯಕ್ತಿಯ ಮಗಳು. எப்படி எல்லாம் சத்ரு பயன்படுத்துறான் பாருங்க, ಹೇಗೆಲ್ಲ ಶತ್ರು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. நான் சொல்லட்டுமா? ನಾನು ಹೇಳ, உங்களை விக்கிரக ஆராதனைக்குள்ள கொண்டு போறதுக்கு அவன் பல காரியங்களை காட்டுவான். ನಿಮ್ಮನ್ನು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಗೆ ಕೊಂಡು ಹೋಗಲಿಕ್ಕಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. பெரிய குடும்பம், ದೊಡ್ಡ ಕುಟುಂಬ, பெரிய புகழ்பெற்ற குடும்பம், ಪ್ರಸಿದ್ಧಿಯಾದ ಕುಟುಂಬ. அவங்க ಕುಟುಂಬத்துல சம்பந்தம் கலந்துட்டா செட்டில் ஆயிடலாம் பிரதர், நிறைய சொத்து இருக்கு பிரதர். ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಾವು ಬಾಂಧವ್ಯವಾಗ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಮ ಜೀವನ ಸೆಟ್ಲ್ ಆಗ್ಬಿಡ್ಬೋದು ಬ್ರದರ್. கஸ்பினா என்ன அர்த்தம் தெரியுமா? ಕುಜ್ಬಿ ಅಂದ್ರೆ ಏನ್ ಗೊತ್ತಾ ಅರ್ಥ? பொய் அப்படின்னு அர்த்தம், ಸುಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. எடுத்து பாருங்க டிக்ஷனரி, லயர், பொய்யர், ಸುಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ. இன்னொரு அர்த்தம் இருக்கும், ஸ்லைடிங் அவே, சறுக்குதல். ಅಂದ್ರೆ ಜಾರಿಕೊಂಡು ಹೋಗುವವಳು. இப்ப இஸ்ரவேலர்களை சறுக்க பண்ணுகிற, இஸ்ரவேலர்களை விழ பண்ணுகிற ஒரு காரியத்தை எப்படி கொண்டு வர்றான்? ಈಗ ಇಸ್ರೇಲರ ಜಾರಿ ಹೋಗುವಂತೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ? அழகு இருக்கு, ಸೌಂದರ್ಯವಿದೆ, பணம் இருக்கு, ಹಣ ಇದೆ, அங்க கல்யாணம் பண்ணிட்டா செட்டில் ஆயிரலாம், ಅಲ್ಲಿ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ರೆ ಎಲ್ಲ ಜೀವನ ಸೆಟ್ಲ್ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಹೌದಾ? இவ்வளவு நடக்குது, ಈಗೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ. சரி ಸರಿ, இப்ப ஏன் இவன் போய் மீதியானிய பெண்ணை கூட்டிட்டு வரான் தெரியுதா? ಯಾಕೆ ಮಿದ್ಯಾನನ ಹುಡುಗಿನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ஏன்னா, ಯಾಕೆಂದ್ರೆ நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. மோசே கேக்குறாரு, ಮೋಶೆ ಕೇಳ್ತಾನೆ, நீ எப்படி மீதியானிய பெண்ணை கூட்டிட்டு வரலாம்? ನೀನು ಹೇಗೆ ಮಿದ್ಯಾನಳ ಹುಡುಗಿನ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ಬೋದು? ಮೋಶೆ சிம்ரி சொல்றான், ಜಿಮ್ರಿ ಹೇಳ್ತಾನೆ, மோசே இதெல்லாம் பேசாதீங்க, ಇದೆಲ್ಲ ಮಾತಾಡ್ಬೇಡ. நீங்க கல்யாணம் பண்ணீங்களே சிப்போரால்,
அது மீதியான பெண்ணு தானே. ನೀವು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ರಲ್ಲ ಜಿಬ್ರಾಳಳು, ಅವಳು ಮಿದ್ಯಾನನ ಹೆಂಗಸುತ್ತಾನೆ. மோசே கல்யாணம் பண்ணி இருந்தது என்ன பொண்ணு? ಮೋಶೆ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದ ಹುಡುಗಿ ಯಾವ ಹುಡುಗಿ? மீதியானி ஆசாரியனுடைய குமாரத்தியை தான் கல்யாணம் பண்ணியிருந்தார். ಮೀದ್ಯಾನಲ್ಲಿರುವಂತ ಯಾಜಕನ ಮಗಳನ್ನ ಇವನು ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದ. அப்ப என்ன சொல்ல வர்றா? ಆಗ ಏನ್ ಹೇಳಕ್ ಬರ್ತಾನೆ? இதெல்லாம் பேச உனக்கு தகுதியே கிடையாது. ಇದೆಲ್ಲ ನಿನ್ಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಯೋಗ್ಯತೆನೇ ಇಲ್ಲ. எப்படி மோசே வாயை அடக்கினான் பாருங்க. ಹೇಗೆ ಮೋಶೆಯ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚಿಸಿದ ನೋಡ್ರಿ. அவன்கிட்ட இருக்கிற ஒரு குறைய காட்டுறான். ಅವನತ್ರ ಇರುವ ಕೊರತೆಯನ್ನ ಎತ್ತಿ ಹೇಳ್ತಾನೆ. இல்ல ಹೌದಾ பிரதர் சிஸ்டர்? ಎಲ್ಲ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಕೇಳ್ರಿ. நீங்க மனிதர்களுடைய வாயை அடைக்கலாம். ನೀವು ಮನುಷ್ಯರ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚಿಸಬಹುದು. உனட்ட அது இருக்கு. ನಿನ್ನ ಹತ್ರ ಅದ ಇದೆ. நீங்க அரசியல்வாதிகளை பார்த்திருக்கீங்களா? ನೀವು ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ನೋಡಿದೀರಾ? ஏதாவது ஒரு குறை சொல்லுங்க. ಏನಾದ್ರು ಒಂದು ಕೊರತೆ ಹೇಳ್ರಿ. அதுக்கு பதில் சொல்ல மாட்டான். ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಹೇಳಲ್ಲ. இவன் வேற அவனுடைய வேற ஒரு குறையை பத்தி பேசுவான். பார்த்திருக்கீங்களா? ಅವರ ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ ನೋಡಿದೀರಾ? மடைமாற்றம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ಹೀಗೆ ಮಾತು ಬದಲಾಯಿಸುವುದನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. இல்ல ಹೌದಾ? அப்ப இப்ப மோசே வாயை அடைக்கிறான். ಈಗ ಮೋಶೆ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚಿಸುತ್ತಾನೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. சிம்ரி மோசே வாயை அடைக்க முடிஞ்சிச்சு. ಜಿಮ್ರಿ ಮೋಶೆ ಬಾಯನ್ನು ಮುಚ್ಚಕ್ಕಾಯ್ತು. ஆனா கர்த்தரை தடுக்க முடியல. ದೇವರನ್ನು ತಡೆ ಮಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. நம்ம நிறைய நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம்னா, நான் இது அதாவது நமக்கு தேவை என்னன்னா கொஞ்சம் நிதானிப்பு தான் உண்மையா. அதாவது நம்ம மனிதர்களை சமாளிக்கிறோமா வாயை அடைக்கிறோமாங்கிறது முக்கியம் அல்ல. ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿರೋದು ಮನುಷ್ಯರನ್ನ ಹೇಗೋ ಮಾತಾಡಿ ಅವ್ರನ್ನ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಸ್ಬಿಡ್ತೇವಾ ಅದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. நம்மளை நாமளே இந்த காரியத்துல கொஞ்சம் நிதானித்து பார்க்க வேண்டும். ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ಇಂತ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿ ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕು. நான் பேசி அப்படியே சரி பண்ணிடுவேன், வாயை அடைச்சிருவேன், கன்வின்ஸ் பண்ணிடுவேன், அது வாக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க. ನಾನು ಹಂಗ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ, ನಾನು ಹೀಗ್ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ, ಅದು ಸರಿ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ, ಆಗ ಮಾಡ್ಬಿಡ್ತೀನಿ, ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಸ್ಬಿಡ್ತೀನಿ ಅಂದಾಗೆಲ್ಲ ಹೇಳ್ಬೇಡ್ರಿ. ಹೌದಾ? என்ன நடந்தது? ಏನ್ ನಡೀತು? இப்ப சிம்ரி கஸ்பி அழைச்சிட்டு வர்றான். சறுக்க பண்ணுகிற ஒரு ஆள் அழைச்சிட்டு வர்றான் பாருங்க. ಜಿಮ್ರಿ ಜಾರಿ ಬೀಳುವಂತ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ತಿದ್ದಾರೆ. பிரதர் சிஸ்டர், ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, கர்த்தரை அறியாத அந்நிய நுகத்துல போய் விவாகம் பண்ணாதீங்க. ஒரு நாளும் அதுல பிணைப்படாதீங்க. ನೀವು ಕರ್ತನನ್ನು ಅರಿಯದಿರುವಂತ ಬೇರೆ ಅನ್ಯ ಜನರೊಂದಿಗೆ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಡ್ರಿ. ಅದು ಎಂದಿಗೂ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. சரி, என்ன நடந்தது? ಏನ್ ನಡೆಯಿತು? வாசிங்க. ಓದ್ರಿ. 7வது வசனம். 7வது வசனம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவன்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ಕೂಡಲೇ ಮಹಾಯಾಜಕನ ಆರೋನನ ಮೊಮ್ಮಗನು ಎಲಜರನ ಮಗನು ಆದ ಪಿನೆಹಾಸನು ಸಭೆಯ ನಡುವೆಯಿಂದ ಈಟಿಯನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಆ ಇಸ್ರೇಲನ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಅವರು ಮಲಗುವ ಕೋಣೆಯನ್ನು ಒಕ್ಕು ಅವರಿಬ್ಬರು ಅಂದರೆ ಇಸ್ರೇಲನು ಆ ಸ್ತ್ರೀಯು ಒಂದೇ ಈಟಿನಿಂದ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ತಿವಿದು ಕೊಂದನು. ಆಗ ಇಸ್ರೇಲರಿಗೆ ಉಂಟಾಗಿದ್ದ ವ್ಯಾಧಿಯು ನೀಗಿತು. எல்லாம் கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. அப்ப பிரதான ஆசாரியன் ஆரோனுடைய பேரன் எழும்புகிறான். ಆಗ ಮಹಾಯಾಜಕನಾಗಿರುವ ಮೊಮ್ಮಗನಾಗಿರುವ ಎಲಿಯೇಜರ್ ಪಿನೆಹಾಸನ್ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. பினெகாஸ் எழும்புறான். ಪಿನೆಹಾಸನ್ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. நேர போய் அந்த சிம்ரியையும் கஸ்பியையும் உருவ குத்தி போடுகிறான். ಅಲ್ಲಿ ಜಿಮ್ರಿಯನ್ನು ಮತ್ತು ನೋಡ್ಬೇಕಾರೆ ಆ ಕುಜ್ಬಿಯನ್ನು ಹೇಳುವಂತ ಅವಳನ್ನು ಒಂದೇ ಈಟಿಯಿಂದ ತಿವಿತಾನೆ. அப்ப இஸ்ரவேல் மேல வந்த வாதை நிக்குது. ಆಗ ಇಸ್ರೇಲ್ ಮೇಲೆ ಬಂದಂತ ಕೋಪವು ನಿಂತು ಹೋಗುತ್ತದೆ. நல்லா யோசிச்சு பாருங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. மோசே அழுகிறாரு, ಮೋಶೆ ಅಳುತ್ತಾನೆ. இஸ்ரவேல் ஆரோன் அழுகிறாரு, ಆರೋನು ಅಳುತ್ತಾನೆ. இஸ்ரவேல் ஜனங்கள் அழுகிறாங்க, ಇಸ್ರೇಲ್ ಜನರು ಅಳುತ್ತಾರೆ. சிம்ரி இந்த மாதிரி செய்றான்.
ಜಿಮ್ರಿ ಹೀಗೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. யாரும் அவன்கிட்ட பேச முடியல. ಯಾರು ಆತರ ಮಾತಾಡಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. என்ன பேசினாலும் வாயை அடைக்கிறான். ಏನು ಮಾತಾಡಿದ್ರು ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಸ್ತಾನೆ. இவனும் பெரிய ஆளு, ಈತನು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ, அவளும் பெரிய குடும்பம், ಅವಳು ಒಂದು ದೊಡ್ಡ ಕುಟುಂಬದವಳು. எல்லாரும் எதிர்த்து வேலை செய்யறான். ಎಲ್ಲರೂ ಎದುರಿಸಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. யாருமே என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலைமை. ಯಾರು ಏನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ದಾರಿನೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்ப பினேகாசு ஒருவனாய் எழும்பி நின்று நீதியை சரி கட்டுகிறான். பினேகாசನೆಂದು ಒಬ್ಬನೇ ಎದ್ದು ಅಲ್ಲಿ ನ್ಯಾಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அப்ப கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ಆಗ ಕರ್ತನು ಹೇಳಿದನು ಗೊತ್ತಾ? வாசிங்க பார்க்கலாம். ಓದಿಕೊಳ್ಳೋಣವಾ? அடுத்த வசனம், ಮುಂದಿನ ವಚನ 11:12. 11:12 ಓದ್ಕೊಳ್ರಿ. ಆಗ ಯೆಹೋವನು ಮೋಶೆಗೆ, தமிழ்ல வச்சட்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் நெரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினேன். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ಆಗ ಯೆಹೋವನು ಮೋಶೆಗೆ, ನಾನೇ ನನ್ನ ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವ ಮೇರೆಗೆ ಮಹಾಯಾಜಕನಾದ ಆರೋನನ ಮೊಮ್ಮಗನು ಎಲಾಜರನ ಮಗನೂ ಆಗಿರುವ ಪಿನೆಹಾಸನು ನನ್ನ ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದರಿಂದ ಇಸ್ರೇಲರ ಮೇಲಿದ್ದ ನನ್ನ ಕೋಪವು ತೊಲಗಿಸಿದ್ದೇನೆ. ಹೀಗಿರುವುದರಿಂದ ನಾನು ನನ್ನ ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ಇಸ್ರೇಲರು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಬೇಕಾದ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಏನೆಂದರೆ, ಆದ ಕಾರಣ ನಾನು ಅವನ ಸಂಗಡ ಸ್ನೇಹದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವನೆಂದು ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿಸು. ಆ ಒಡಂಬಡಿಕೆ ಏನೆಂದರೆ, ಅವನಿಗೂ ತರುವಾಯ ಅವನ ಸಂತತಿಗೂ ಯಾಜಕತ್ವ ಶಾಶ್ವತವಾಗಿಯೇ ಇರುವುದೆಂದು ಮಾತು ಕೊಡುತ್ತೇನೆ. ಅವನು ತನ್ನ ದೇವರ ಗೌರವವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಿ ಇಸ್ರೇಲರಿಗೋಸ್ಕರ ದೋಷ ಪರಿಹಾರವನ್ನು ಮಾಡಿದ್ದರಿಂದ ನಾನು ಅವನಿಗೆ ಈ ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ಆಗ ತಾನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, பினேகாஸ் எனக்காக வைராக்கியம் பாராட்டினான். ಪಿನೆಹಾಸನು ನನಗಾಗಿ ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡಿದ. தன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். ತನ್ನ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾನೆ. நண்பர்களுக்காக வைராக்கியம் பாராட்டல. ಆತನು ತನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡಲಿಲ್ಲ. பழக்க வழக்கங்களுக்காக வைராக்கியம் பாராட்டல. ಆತನು ಬಂಧು ಬಳಗದವರಿಗೋಸ್ಕರ ಗೌರವವನ್ನು ಆತ ಉಳಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. உறவுகளுக்காக வைராக்கியம் பாராட்டல. ಸ್ನೇಹಿತರಿಗಾಗಿ ಬಂಧುಗಳಿಗಾಗಿ ಆತನು ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. பினேகாஸ் தன் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். ಪಿನೆಹಾಸನು ತನ್ನ ದೇವರಿಗಾಗಿ ಗೌರವವನ್ನು ಕಾಪಾಡಿದ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳ್ತೀರಿ? கர்த்தர் சொன்னார், ಕರ್ತನು ಹೇಳಿದ, நான் பினேகாசோடு சமாதான உடன்படிக்கையை பண்ணுகிறேன். ನಾನು ಪಿನೆಹಾಸನೊಂದಿಗೆ ಸ್ನೇಹದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆ. நான் உங்களுக்கு சொல்றேன் பிரதர், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ ಬ್ರದರ್, விக்கிரகம் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம் என்று நம்பி வந்திருக்கிறீங்க பாருங்க. அவர் உங்க எல்லைகள்ல சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ವಿಗ್ರಹಗಳು ದೇವರ ಅಲ್ಲ, ದೇವರೆಂಬುದಾಗಿ ನಂಬಿ ಬಂದಿದ್ದೀರಲ್ಲ, ಆತನು ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. உங்க எல்லைகள்ல இருந்து விக்கிரகத்தை விளக்குனீங்கல்ல, ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳಿಂದ ಮನೆಗಳಿಂದ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿದ್ರಲ್ಲ, கர்த்தர் உங்க எல்லைகள்ல சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ஆண்டவர் சொன்னார், பினேகாசுக்கு சொன்னாரு, ದೇವರು ಪಿನೆಹಾಸನಿಗೆ ಹೇಳಿದನು, பினேகாஸ் எனக்கு நித்திய ஆசாரியனாயிருப்பா. ಪಿನೆಹಾಸನು ನನಗೆ ಶಾಶ್ವತವಾದಂತ ಯಾಜಕನಾಗಿರುವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳ್ತೀರಾ? நான் சொல்லட்டுமா? ನಾನು சொல்லட்டுமா? ನಾನು ಹೇಳ. நித்திய ஆசாரிய பட்டம் மோசேக்கு கிடையாது. ನಿತ್ಯತ್ವವಾದ ಯಾಜಕವನ ಸೇವೆ ಮೋಶೆಗೆ ದೇವರು ಕೊಡಲಿಲ್ಲ. நித்திய ஆசாரிய பட்டம் ஆரோனுக்கு கிடையாது. ನಿತ್ಯವಾದಂತ ಯಾಜಕನ ಸೇವೆ ಆರೋನಿಗೆ ಇಲ್ಲ. நித்திய ஆசாரிய பட்டம் வேற யாருக்கு கிடையாது. ನಿತ್ಯ ಯಾಜಕತ್ವದ ಸೇವೆ ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. நித்திய ஆசாரிய பட்டம் ரெண்டே பேருக்கு தான். ಶಾಶ್ವತವಾದಂತ ಆ ಯಾಜಕತ್ವದ ಸೇವೆ ஒருவர் இயேசு, அவர் நித்தியமாய் ஆசாரியராய் இருக்கிறார்.
இருக்கிறார். ಒಬ್ಬನು ಯೇಸು ಆತನು ಶಾಶ್ವತವಾದಂತ ಯಾಜಕನಾಗಿದ್ದಾನೆ. அடுத்து பினேகாஸ் நித்திய ஆசாரிய பட்டமுடையவனாயிருந்தான். ನಂತರ ಪಿನೆಹಾಸನು ಶಾಶ್ವತವಾದಂತ ಯಾಜಕನಾಗಿದ್ದನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೆನ್ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಿ? நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, உங்க எல்லைகள்ல விக்கிரகத்தை எல்லாம் விளக்குங்க. ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯಗಳ ಎಲ್ಲೆಗಳಿಂದ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ರಿ. வீட்டுல செக் பண்ணி பாருங்க. ನಿಮ್ಮ ಮನೆಗಳನ್ನು ಚೆಕ್ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. அலங்கார பொருட்கள் மாதிரி ஏதாவது உள்ள வந்திருக்கா? ಸುಂದರವಾದಂತ ಗೊಂಬೆಗಳು, ಫೋಟೋಗಳು ಯಾವ್ದಾದ್ರು ಇದೆಯಾ? படங்கள் ஏதாவது உள்ள வந்திருக்கா? ಯಾವ್ದಾದ್ರು ಫೋಟೋಗಳು ಬಂದಿದವಾ? எனக்கு உங்களுக்கு சமாதானம் இல்லையா? தூக்கிடுங்க. ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಇಲ್ವಾ? ಅದು ನೋಡುವಾಗ ತೆಗೆದಾಕ್ಬಿಡ್ರಿ. அது இருந்து ஒண்ணு கோடிகளை உங்களுக்கு சம்பாதிக்க கொடுக்க போறது இல்ல. ಅದು ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ನಿಮಗೆ ಕೋಟಿ ಗಟ್ಟಲೆ ಅದರಿಂದ ಪ್ರಯೋಜನ ಬರಲ್ಲ. அதுக்காக நீங்க ஒரு வாடகை வீட்ல இருக்கீங்கன்னா வெளியே இருக்கிறதெல்லாம் போய் நீங்க உடைச்சிடாதீங்க. ಅದೇ உங்க அதிகாரத்துக்குள்ள இருக்கா அதை எடுத்துருங்க. ನೀವು ಒಂದು ವೇಳೆ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಂದ್ರೆ ಓನರ್ಗಳು ಏನಾರು ಹಾಕಿದ್ರೆ ಅದನ್ನು ತೆಗೆಯಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು ಏನಾದ್ರೂ ಇತ್ತಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಯಾವುದೇ ಇದ್ರು ಅಂತವುಗಳನ್ನ ತೆಗೆದುಹಾಕ್ರಿ. வீட்டுக்குள்ள உங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு எதுவும் இருக்க கூடாது. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಯಜಮಾನತ್ವದಲ್ಲಿ ಇರುವಂತದಲ್ಲಿ ಯಾವುದು ಇರಕೂಡದು. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ಎಷ್ಟು ಮಂದಿಗೆ ನಾನು ಹೇಳೋದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ? நீங்க அதை ரிமூவ் பண்ணுங்க. உங்க எல்லைகள்ல சமாதான கட்டளையிடப்பட ஆரம்பிக்கும். ನೀವು ಅದನ್ನು ತೆಗೆದುಹಾಕ್ರಿ. ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಮನೆಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நித்திய ஆசாரிய பட்டத்தை பினேகாசுக்கு கொடுத்தார். ಶಾಶ್ವತವಾದ ಯಾಜಕತ್ವದ ಪಟ್ಟವನ್ನ ದೇವರು ಪಿನೆಹಾಸನಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟರು. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? இஸ்ரவேல் சந்ததிகள் எல்லாம் வனாந்தரத்தில் அழிந்து போனார்கள். ಇಸ್ರೇಲ್ ಸಂತತಿಗಳು ಎಲ್ಲರೂ ಅಡವಿಯಲ್ಲಿ ಸತ್ತೋದ್ರು. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் கானானுக்குள்ள போனாங்க. ಯೋಶುವ ಮತ್ತು ಕಾಲೇಬ್ ಇಬ್ಬರು ಮಾತ್ರವೇ ಕಾನಾನಿಗೆ ಹೋದ್ರು. இல்ல, ரெண்டு பேர் தான் போனாங்க. ಇಬ್ಬರು ಮಾತ್ರ ಹೋದ್ರು. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ನಿಜ ಏನ್ ಗೊತ್ತಾ? இவங்க ரெண்டு பேர் இல்ல, ಇವರಿಬ್ಬರಲ್ಲ. ரெண்டு பேரோட சேர்த்து பினேகாசும் கானானுக்குள்ளே பிரவேசித்தார். ಇವರಿಬ್ಬರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಪಿನೆಹಾಸನು ಸಹ ಕಾನಾನಿಗೆ ಹೋದನು. கானானுக்குள்ள பினேகாசும் போனாரு. ಕಾನಾನೊಳಗೆ ಪಿನೆಹಾಸನು ಸಹ ಹೋದ. அந்த சந்ததியில எல்லாரும் மரிச்சாங்க. ಆ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸತ್ತೋದ್ರು. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் உள்ள போக முடியும். ಯೋಶುವ ಮತ್ತು ಕಾಲೇಬ್ ಮಾತ್ರ ಒಳಗಡೆ ಹೋದ್ರು. ஆனா அவங்களோட பினேகாசு உள்ள போனாரு. ಅವರೊಂದಿಗೆ ಪಿನೆಹಾಸನು ಒಳಗಡೆ ಹೋದ. நியாயாதிபதிகள் புஸ்தகம் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 28வது ವಚனம். 20ನೇ ವಚನ. நியாயாதிபதிகள் புஸ்தகம் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ 20வது அதிகாரம் 20ನೇ ಅಧ್ಯಾಯ 28வது ವಚನ. 28ನೇ ವಚನ. ಆರೋನನ ಮೊಮ್ಮಗನು ಎಲ್ಲಾಜಾರನ ಮಗನು ಆದ 26ல இருந்து 28. 26ರಿಂದ 28. ಆಗ ಎಲ್ಲಾ ಜನರು ಬೆತೇಲಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಮುಂದೆ ಅಳುತ್ತಾ ಬಿದ್ದು ಸಾಯಂಕಾಲದವರೆಗೂ ಉಪವಾಸ ಮಾಡಿದರು. ಇದಲ್ಲದೆ ಅವರು ಆತನಿಗೆ ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳನ್ನು ಸಮಾಧಾನ ಯಜ್ಞಗಳನ್ನು ಸಮರ್ಪಿಸಿದರು. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಒಡಂಬಡಿಕೆಯ ಮಂಜೂಷವು ಆ ಊರೊಳಗಿತ್ತು. ಆರೋನನ ಮೊಮ್ಮಗನು ಎಲ್ಲಾಜಾರನ ಮಗನೂ ಆದ ಫೀನೆಹಾಸನು ಯಾಜಕ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ಹೀಗಿರುವುದರಿಂದ ಇಸ್ರೇಲ್ಯರು ನಾವು ನಮ್ಮ ಬಂಧುಗಳಾದ ಬೆನ್ಯಾಮಿನ್ನರೊಡನೆ 28 வரைக்கும் போதும். 28 ತನಕ. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரான சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினெகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுதா? ಹಾಗಾದ್ರೆ ಅರ್ಥ ಏನು ಗೊತ್ತಾ? நல்லா யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. எந்த காலம்? ಯಾವ ಕಾಲ? நியாயாதிபதிகள் காலத்துல, ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಕಾಲದಲ್ಲಿ. நியாயாதிபதிகள் 11:26 வாசிங்க. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 11:26 ಓದಿರಿ. 11:26. 11:26. இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதிக்கரையான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் ಇಸ್ರೇಲ್ಯರು 300 ವರ್ಷಗಳಿಂದ போதும். நல்லா கவனிங்க. ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ.
மோசே மரிச்சிட்டாரு, ಮೋಶೆ ತೀರೋದ, ஆரோன் மரிச்சிட்டாரு, ಆರೋನನು ತೀರೋದ, யோசுவா காலேப் பினேகாஸ் மட்டும்தான் கானானுக்குள்ள வர்றாங்க. ಯೋಶುವ, ಕಾಲೇಬ್, ಪಿನೆಹಾಸ್ ಇವರು ಮೂರು ಮಾತ್ರ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. அதாவது அந்த சந்ததியில. ಅಂದ್ರೆ ಆ ಸಂತತಿಯಲ್ಲಿ. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க வந்தாங்க, அவங்க எல்லாம் உள்ள வர்றாங்க. ಆಮೇಲೆ ಅವರ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಬಂದ್ರು, ಅವರೆಲ್ಲ ಬಂದ್ರು. ஆனா அந்த யோசுவாவினுடைய சந்ததியில அந்த ஏஜ்ல வந்தது உள்ள வந்தது 3 பேரு. ಆ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಯೋಶುವನ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದವರು ಈ 3 ಜನಗಳು ಮಾತ್ರ. யோசுவாவும் வர்றாரு, ಯೋಶುವನು ಬರುತ್ತಾನೆ, காலேப்பும் கானானுக்குள்ள போறாரு, ಕಾಲೇಬನು ಕಾನಾನೊಳಗೆ ಹೋಗುತ್ತಾನೆ, பினேகாசும் வர்றாரு, ಪಿನೆಹಾಸನು ಬರುತ್ತಾನೆ. யோசுவா மரிக்கிறாரு, ಯೋಶುವ ಸತ್ತೋಗ್ತಾನೆ, காலேப் மரிக்கிறாரு. ಕಾಲೇಬ ಸತ್ತೋಗುತ್ತಾನೆ. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. என்னாகம புஸ்தகம் முடியுது, ಅರಣ್ಯಕಾಂಡ ಮುಗಿಯುತ್ತೆ, உபாகம புஸ்தகம் முடியுது, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ ಮುಗಿಯುತ್ತೆ, மோசே ஆரோன்லாம் மரிக்கிறாங்க, ಮೋಶೆ ಆರನ್ನು ತೀರೋಗ್ತಾರೆ, யோசுவா புஸ்தகத்துல கானானுக்குள்ள வர்றாங்க, ಯೋಶುವನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಕಾನಾನಿಗೆ ಬರ್ತಾರೆ, யோசுவாவும் காலேப்பும் உள்ள வர்றாங்க, ಯೋಶುವ ಕಾಲೇಬು ಕಾನಾನಿಗೆ ಬರ್ತಾರೆ, இவங்க 2 பேரும் மரிக்கிறாங்க, ಇವರಿಬ್ಬರು ತೀರೋಗ್ತಾರೆ. யோசுவா புஸ்தகம் முடியுது, ಯೋಶುವನ ಪುಸ್ತಕ ಮುಗಿಯುತ್ತೆ, நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆரம்பிக்குது, ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ ಬರುತ್ತೆ, நியாயாதிபதிகள் எல்லாம் வர்றாங்க, ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪಕರುಗಳೆಲ್ಲ ಬರ್ತಾರೆ. ஒத்தினியேல் முதல் நியாயாதிபதி ஒத்தினியேல் வர்றாரு, ಮೊದಲ ನ್ಯಾಯ ಸ್ಥಾಪಕ ಒತ್ತಿಯನಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ, அவர் மரிக்கிறாரு, ಆತನು ಸತ್ತೋಗ್ತಾನೆ. கிதியோன் வர்றாரு, ಗಿದ್ಯೋನನು ಬರ್ತಾನೆ, அவர் மரிக்கிறாரு, ಆತನು ಸತ್ತೋಗ್ತಾನೆ. சிம்சோன் வர்றாரு, ಸಿಂಸೋನನು ಬರ್ತಾನೆ, அவர் மரிக்கிறாரு, ಆತನು ತೀರ್ಕೊಳ್ತಾನೆ. தெபோராள் வர்றாங்க, ದೆಬೋರಾಳು ಬರ್ತಾಳೆ, அவங்க மரிக்கிறாங்க. ಅವರು ತೀರೋಗ್ತಾರೆ. ஆனா இவ்வளவு காலத்தையும் கடந்து ஆண்டவர் தான் சொன்ன வாக்கின்படியே 300 வருஷத்துக்கு மேல பினேகாசுடைய ஆயுசு காலத்தை நீட்டித்து கொண்டே போகிறார். ಇಷ್ಟು ವರ್ಷಗಳ ಕಾಲ ಆದರೂ ಪಿನೆಹಾಸನ ಕಾಲವನ್ನ 300 ವರ್ಷಗಳ ಕಾಲದವರೆಗೂ ದೇವರು ಆತನಿಗೆ ದೀರ್ಘಾಯುಸ್ಸುಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಆತನು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು? உங்களுக்கு சொல்றேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, விக்கிரகத்தை விளக்குங்க, ವಿಗ್ರಹಗಳನ್ನ ದೂರ ಇಡ್ರಿ, விக்கிரக ஆராதனைக்காரருக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி நில்லுங்க, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ விலகி நில்லுங்க, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತವರಿಗೆ ದೂರವಾಗಿರ್ರಿ. கர்த்தர் உங்க எல்லைகள்ல தீர்க்காயுசை கட்டளையிட ஆரம்பிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ದೀರ್ಘಾಯುಸ್ಸುಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀರಿ? உங்க வியாதிகள் சுகமாக்கப்படும், ನಿಮ್ಮ ರೋಗಗಳು ವಾಸಿಯಾಗುತ್ತದೆ, உங்களுடைய எல்லைகள்ல சமாதானம் கட்டளையிடப்படும், ನಿಮ್ಮ ಎಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಲ್ಪಡುತ್ತದೆ. பினேகாசுக்கு உண்டாயிருந்த நித்திய ஆசாரிய பட்டவன் சிரசின் மேல இருக்கும். ಪಿನೆಹಾಸನಿಗೆ ಉಂಟಾದಂತ ಶಾಶ್ವತವಾದಂತ ಯಾಜಕತ್ವ ನಿನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. விக்கிரகத்தை தூக்கி போட்டு இல்ல, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಬಿಸಾಡಿರಿ. அதன் மேல ஒரு வெறுப்பு உனக்கு வந்துச்சு இல்ல, ಅದರ ಮೇಲೆ ನಿಮಗೆ ಒಂದು ಹಗೆ ಬಂತಲ್ಲ. கர்த்தருடைய வார்த்தையை கேள், ಕರ್ತನ ಮಾತನ್ನು ಕೇಳು. நித்திய ஆசாரிய பட்டவனுக்கு உண்டாயிருக்கும். ಶಾಶ್ವತವಾದಂತ ಯಾಜಕತ್ವದ ಪಟ್ಟ நீ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. சந்ததி சந்ததியாய் தேவனுக்கு ஆசாரியனாய் இருப்பாய். ನೀನು ಸಂತತಿವರೆಗೂ ದೇವರಿಗೆ ಯಾಜಕನಾಗಿರುವಿ. உன் எல்லைகள்ல சமாதானம் உண்டாயிருக்கும். ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಿರುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೇನ್ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? எழுது நிப்பமா, எழுது. ಹಾಗೆ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳೋಣ. நல்ல தகப்பனே, உங்க கண்களை மூடி ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚೋಣ. உங்களை ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வாங்க. ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಸಮರ್ಪಣೆಯಲ್ಲಿ ಕೊಂಡು இந்த ಬಂದ್ರಿ. வார்த்தை உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம், ಈ ಮಾತುಗಳು ಕೇಳುವಾಗ ಅನೇಕರಿಗೆ இந்த ನೋವಾಗಿರಬಹುದು. வார்த்தை உங்களுக்கு துக்கமா இருக்கலாம், ಈ ಮಾತು ಕೇಳುವಾಗ ಅನೇಕರಿಗೆ ದುಃಖವಾಗಿರಬಹುದು. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிந்தும் புரியாமல் இருக்கலாம். ಈ ಮಾತು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗದೇ ಇರಬಹುದು. ஆனா ஒரே ஒரு நிதானிப்பு, ಈಗ ಒಂದೇ ಒಂದು ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿರೋದು, நான் விக்கிரக ஆராதனைக்காரரோடு எவ்வளவு கலக்கிறேன், ನಾನು ವಿಗ್ರಹ ಆರಾಧಕರೊಂದಿಗೆ ಎಷ್ಟು ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ, அந்த உறவை நான் எல்லாவற்றையும் தாண்டி எப்படி விரும்புறேன், ಆ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಹೇಗೆ ಇರುತ್ತೇನೆ, என் எல்லைகள்ல எவ்விதத்துல விக்கிரகங்கள் வந்திருக்கிறது, ನನ್ನ ಎಲ್ಲೆಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ವಿಗ್ರಹಗಳು ಬಂದಿದೆ, அழகு பொருளா உள்ள வந்திருக்கா, ಸುಂದರವಾದಂತ ಗೊಂಬೆಗಳು ವಸ್ತುಗಳು ಬಂದಿದೆಯಾ, உங்க வீட்டுல இருக்கிற டாய்ஸ்
பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கும் போது கூட நான் இயற்கையா பூ வாங்கி கொடுங்க, மத்தது வாங்கி கொடுங்க. சும்மா நாயும் பூனையும் பொம்மை வாங்கி கொடுக்காதீங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊಂಬೆಗಳನ್ನು ಕೊಡಿಸುವಾಗಲೂ ಪ್ರಾಕೃತಿಕವಾಗಿರುವುದನ್ನು ಕೊಡಿಸ್ರಿ. ನಾಯಿ ಗೊಂಬೆ ಅದು ಬೆಕ್ಕು ಎಂಬುದಾಗಿ ಕೊಡಿಸಕ್ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ. எல் விதத்திலெல்லாம் என் எல்லைகள்ல விக்கிரகங்கள் இருக்கு. ಎಲ್ಲೆಲ್ಲ ವಿಗ್ರಹಗಳು ಇದೆಯೋ, யாராவது அனுப்பின போட்டோஸ், விக்கிரகத்தின் போட்டோஸ்லாம் என் போன்ல இருக்கா பாருங்க. ವಿಗ್ರಹಗಳ ಉಳ್ಳಂತ ಫೋಟೋಗಳು ಮೊಬೈಲ್ಗಳಲ್ಲಿ, ಬೇರೆ ಯಾರ್ದೋ ಫೋಟೋಗಳು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಮೊಬೈಲ್ಗಳಲ್ಲಿ ಇದೆಯಾ ನೋಡ್ರಿ. இன்னைக்கு ஒரு பொருள் கடைக்கு போனா கூட ஒரு பொருள் வாங்கினா வெள்ளி காசு கொடுக்குறான். வெள்ளி காசை பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள விக்கிரகத்தை பொறிச்சு கொடுக்குறான். ಇವತ್ತೊಂದು ಅಂಗಡಿಗೆ ಹೋದ್ರೆ ಬೆಳ್ಳಿ ಕಾಸು ಕೊಡ್ತಾರೆ. ಬೆಳ್ಳಿ ಕಾಸು ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ವಿಗ್ರಹ ಇರ್ತದೆ. ಬ್ಯಾಗ್ ಕೊಡ್ತಾನೆ, ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅದೊಂದು ವಿಗ್ರಹ ಇರ್ತದೆ. விக்கிரகம் இருக்கா, அதை உங்க வீட்டுக்குள்ள விடாதீங்க, சீ என்று தூக்கி வெளியே போடுங்க. ನೀವು ಕೊಂಡುಕೊಳ್ಳುವ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ, ಸೀರೆಯಲ್ಲಿ ವಿಗ್ರಹಗಳಿದೆಯಾ, ಅದನ್ನು ಚೀ ತೂತ ಬಿಸಾಡ್ರಿ. தேவன் அதை பார்க்கில பன்மடங்காய் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ಅದಕ್ಕಿಂತಲೂ 1000 ಪಟ್ಟಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಮಂದಿ ಆಮೇನ್ ಹೇಳುತ್ತೀರಾ? ஒரு நாளும் பிரதர், ಒಂದು ದಿನವೂ ಬ್ರದರ್, விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்துல சம்பந்தம் கலந்துராதீங்க. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ಸಂಬಂಧಿಕರೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ಗಂಡುಗಳನ್ನು ಕೊಡಬೇಡ್ರಿ, ತಗೊಳ್ಬೇಡ್ರಿ. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நல்ல தகப்பனே, உங்க சமூகத்துல வருகிறோம். ಒಳ್ಳೆ ತಂದೆ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬರುತ್ತೇವೆ. உங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த நிதானிப்பு உண்டா இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಈ ಒಂದು ವಿಚಾರಣೆ ಉಂಟಾಗಲಿ. விக்கிரகத்தின் மேல ஒரு அருவருப்பு, ವಿಗ್ರಹಗಳ ಮೇಲೆ ಒಂದು ಅಸಹ್ಯ, விக்கிரக ஆராதனைக்காரரை குறித்து ஒரு எச்சரிக்கை உணர்வு, ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆಕರೊಂದಿಗೆ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆ, ஒரு எச்சரிக்கை உணர்வு, ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯಾದ ಗ್ರಹಿಕೆ அது உங்க பிள்ளைகளுக்குள்ள உண்டாயிருப்பதாக. ಅದು ನಮ್ಮ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಉಂಟಾಗಿರಲಿ. தேவனுக்காக இவர்கள் வைராக்கிய பாராட்டட்டும். ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವನ್ನು ತೋರಿಸಲಿ. வேறு எதற்காகவும் அல்ல, ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿಯೂ ಅಲ್ಲ, யாருக்காகவும் அல்ல, ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿಯೂ ಅಲ್ಲ, தேவனுக்காக உங்கள் பிள்ளைகள் வைராக்கியம் பாராட்டுவார்கள். ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವನ್ನು ತೋರಿಸಲಿ. அப்படி சொல்லி உங்க பிள்ளைகளை bless பண்றோம். ಎಂದು ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. எல்லாவற்றையும் இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ನಾವು ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಎಲ್ಲರೂ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಣ.